இவ்வளவு தூரம் தேசிய ஊடகங்கள் எல்லாம் இதை எடுத்து விவாதிக்கிறது, செய்தியாகுது. அப்போது கூட எஃப்ஐஆர் போடாமல் இவங்க இன்னும் மௌனிகளாக இருக்கிறார்கள் என்றால் எப்படி இந்த சிபிசிஐடி விசாரணை நீங்கள் நம்ப சொல்கிறீங்க? நீங்கள் சிபிசிஐடி மட்டும் என்ன இண்டிபெண்டன்ட் பாடி கிடையாது, தமிழ்நாடோட சிபிசிஐடி மட்டும் என்ன ரேவந்த் ரெட்டி கீழே வேலை செய்யுது, இல்லை பினராயி விஜயன் கீழே வேலை செய்தா? இதே பொம்மை முதல்வரின் கீழ் தானே இந்த சிபிசிஐடி வேலை செய்கிறது. அவர்கிட்ட என்ன தகவலை இவர்கள் சொல்லப் போகிறார்கள்? வந்தவர்கள் எல்லாம் துப்புரவு தொழிலாளர்களா இல்லை கூன்ஸா? தேர் ஆல் கூன்ஸ். துப்புரவு தொழிலாளிகள்னால் மாநகராட்சி அல்லது சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தில் அவர்கள் பணியாற்ற வேண்டும். வந்ததில் விஜயகுமார் என்ற ஒரே ஒருவர் மட்டும் சென்னை மாநகராட்சி பணியாளர். மீதமுள்ள மாநகராட்சி பணியாளர், துப்புரவு தொழிலாளர் கிடையாது. துப்புரவு தொழில் அதில் துப்புரவுக்கு அந்த ஸ்கேவஞ்சர் கேட்டகரியில் அவர் இருப்பார். மீதமுள்ள அத்தனை பேரும் செல்வ பிறந்தையால் அனுப்பப்பட்ட ரவுடிகள். டிசம்பர் மாதம் போட்ட வீடியோவுக்கு என்ன உனக்கு மார்ச் மாதம் தான் கோவம் வருதா? அப்போ நீ என்ன ஆதரவாளர் உங்கள் அண்ணனுக்கு? டிசம்பர் மாதம் போட்ட வீடியோ தானே அது? இவ்வளோ லேட்டாக கோவம் வருது. அண்டு இப்படி இந்த லேட்டாக வரக்கூடிய கோவமும் இவ்வளோ ஆர்கனைஸ்டாக வரும். செல்வ பிறந்தகை இதுக்கு எனக்கு தொடர்பே இல்லைன்ற மீடியாவில் மறுக்கிறாரு. செல்வ பிறந்தகை இல்லைங்க, நான் ஒரு 150 கோடி ஊழல் செய்து விட்டேன், அதனால் நான் கோபமடைந்து நான் தான் அந்த என்னுடைய ஆதரவாளர் வாணிஸ்ரீ விஜயகுமார்ட்ட சொல்லி, இந்த பாருமா அடுத்து உனக்கு கவுன்சிலர் சீட்டு வாங்கி தரேன், உனக்கு ஒரு புத்தநேசனோட ஒய்ஃப் இப்போ கவுன்சிலராக இருக்காங்க, அவங்களுக்கு நான் எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரப்போகிறேன், அந்த இடத்துல உன்னை கவுன்சிலர் ஆகிறேன், நீ போய் இதை செய் என்று நான் தான் சொன்னேன்னு செல்வ பிறந்தகை சொல்வார் என்றா நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அவர் கேட்டதுக்கு இல்லை சார் அந்த வாணிஸ்ரீ விஜயகுமார் என்பவர் காங்கிரஸ்ன்னு சொல்லலாம், உறுப்பினர் கார்டை காட்ட சொல்லு, உறுப்பினர் கார்டை காட்ட சொல்லுன்றாரு. அப்புறம் எதுக்கு அந்த அம்மா உன் ஃபோட்டோ வச்சுன்னு இருக்குது? நான் கேட்க விரும்புவது, காங்கிரஸ் பேரியக்கம் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். இந்த மாதிரி யூடியூப்பில் ஒருத்தன் பேசுகிறத வச்சுட்டு நீங்கள் ஏன்பா அது மாதிரி யூடியூப்பில் பேசிட்டாரு, அவர் மச்சானை போடுப்பா, காங்கிரஸ் வளர்ந்துடும். இந்த அளவுக்கு உங்கள் கட்சி பலவீனமாக இருக்கிறது. இல்லை, ரெண்டாவதுக்கு சசிக்கு திறமை இல்லையா? சசிக்கு டேலண்ட் இல்லையா? ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிங்க. நான் திறமை இல்லைன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறாங்க. இந்த ஜென்கிரீன் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தில் இவரோட அண்ணன் பையன் இயக்குனராக இருக்கிறாரு. இதை நான் உருவாக்க முடியுமா? இந்த எவிடன்ஸை நான் பொய்யா குற்றச்சாட்டு சுமத்தினாலும் இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் நான் எப்படி ரெடி பண்ண முடியும்? இந்த டாக்குமெண்ட் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், அந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு வாகனம் கொடுத்தாங்கல்ல, அந்த வாகனம் வாங்கிய துப்புரவு தொழிலாளிகளோடு ஜென்கிரீன் நிறுவனம் செய்து கொண்ட ஒப்பந்தம் தான் இந்த ஓகே. என்ன ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க? அதாவது உங்கள் வண்டியை நான் பராமரிக்கிறேன், வண்டிக்கு டீசலை நான் போடுறேன், வண்டியோட செலவுகளை எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன், வண்டிக்கு தேவையான பணியாட்களை நான் அமர்த்தி கொள்கிறேன், நீங்கள் சிஎம்டபிள்யூ எஸ்எஸ்பி உங்களுக்கு தரும் பணத்தை இந்த நிறுவனத்தின் அக்கௌண்ட்டில் போட வேண்டும். ஓகே ஓகே. இது மணி லாண்டரிங் மாதிரி தெரியுது. அது ஸ்கேம். இங்கே பாருங்க, இங்கே இந்த பேரை படிங்க, கீழே விட்னஸாக ஒருத்தர் கையெழுத்து போட்டுருக்காரு, இந்த பேரை படிங்க. ஆமாம், புத்தநேசன் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக 77வது மாநகராட்சி மாமன்ற கவுன்சிலர். ஓகே. ஏற்கனவே இது மாதிரிலாம் போட்டிருக்காங்களே, சிஎம்டியில் ஒரு ஸ்கேம் எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு ஃபோர்ஜரி ஆவணம் என்று மீது வழக்கு போட்டிருக்கார்கள். இதுக்கு வழக்கு போட சொல்லுங்கள். இந்த 30 சின்னையா தெருவுக்கும் செல்வ பிறந்தகை என்ன சம்பந்தம்? இப்போ போங்க, செல்வ பிறந்தகை போஸ்ட் ஓட்டிருக்காங்க. இதை எப்படி நான் சொல்ல முடியும்? சரி, நான் அந்த காங்கிரஸோட தேசிய தலைவர்கள் அவ்வளோ மக்கா இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்துட்டு மாற்றுப்பான்னா, ஏங்க ஒரு கட்சியோட தலைவரை மாற்றுறது எவ்வளோ ஈஸி? இப்படிலாம் ஒரு வீடியோ போட்டு தலைவரை, ஒரு தேசிய கட்சியின் தலைவரை மாற்றுவது எளிதென்றால் பிஜேபியில் நேரம் 100 வீடியோ போட்டு அண்ணாமலை மாற்றிருக்க மாட்டாங்க. இதில் எங்கிருந்தேன் நான்? என்ன செல்வ பிறந்தகை மட்டுமா குறி வச்சு நான் நிகழ்ச்சி நடத்தி பேசினேன்? எல்லா தலைவர்களையும் விமர்சிக்கிறேன். செல்வ பிறந்தகை விமர்சித்த உடனே இவரோட மைத்துனர் சசிகாந்த் செந்திலுக்காக இவர் இதை செய்கிறார். அப்புறம் நேற்று இன்னொன்று சொன்னார், காசு கொடுத்தா எதை வேணாலும் சங்கர் பேசுவார். இதெல்லாம் நம்மளை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியாதா என்ன நடக்கிறது என்று? செல்வ பிறந்தகை தலையீடு இல்லாமலே நம்ம அண்ணனை இப்படி சொல்லிட்டாருன்ட்டு அவங்களே தன்னெழுச்சியாக இதை செஞ்சுருக்கலாம் இல்லையா? அப்போ செல்வ பிறந்தகை வாணிஸ்ரீ விஜயகுமாரை உடனடியாக காவல்துறை கைது செய்ய வேண்டும்னு ஒரு ட்வீட் போட சொல்லுங்கள். மீதி நான் பார்த்துக்கிறேன், நான் போட சொல்லுங்கள். இது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பிரசிடெண்ட்டோட டிஸ்போசலில் இது மாதிரி ரவுடி எலிமெண்ட்ஸ் வச்சு இருக்கிறது எவ்வளோ டேஞ்சர்னு யோசிச்சு பாருங்கள். செக்கர்ஸ் ஹோட்டல் தாக்குதல் நடந்துச்சுங்க பாருங்க. சாக்ஸ் தான் அதில் முதல் குற்றவாளி. டி ராஜேந்திரன் கமிஷனர் இருந்தார் என்று எனக்கு நினைவு. அந்த செக்கர்ஸ் ஹோட்டலு, அது வினோஜ் ஹோட்டல் தெரியும்ல, வினோஜ் ரோஹிணி குரூப்பு பிஜேபி வினோஜ் ஹோட்டலு. அந்த செக்கர்ஸ் ஹோட்டல் தாக்குதல் திமுக ஆட்சிக்கான கவுண்டவுனை தொடங்கியது.
அதுபோல என் வீட்டில் நடந்த தாக்குதலும் திமுக ஆட்சி முடிவதற்கான கவுண்டவுனின் தொடக்கம் என்று தான் நான் பார்க்கிறேன். வணக்கம் தோழர். வணக்கம். உங்களுடைய மன உறுதிக்கும் அந்த விடாமுயற்சிக்கும் போர்க்குணத்துக்கும் உண்மையிலே வாழ்த்துக்கள். எனக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட்லாம் நடந்ததுன்னா நான் ஐ வுட் ஹவ் broken. பட் ஆனால் இன்றைக்கி அதையும் தாண்டி யூஆர் தேர். என்ன ரொம்ப எல்லாருக்குமே வருத்தமான விஷயம் அப்படின்னா, ஒன்று சவுக்கு மீடியா மூடப்படுது அப்படின்ட்டு. பட் உங்களோட இன்டர்வியூவில் கடைசி போர்ஷனில் இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் ரிட்ரைவல், ஐ மீன் எக்ஸாக்ட் வார்த்தை என்ன சொன்னீங்கன்னா பின்வாங்குதல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுக்கடுத்தது இன்றைக்கி வீடு அந்த வீட்டில் தங்க முடியாது, ஆஃபீஸ் இல்லை. பல பேர் எனக்கே கால் பண்ணி சொல்கிறாங்க, சார் நாங்கள் 6 மாதத்துக்கு வேணால் அவருக்கு ஆஃபீஸ் தரோம், 3 மாதத்துக்கு இடம் தரோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. உங்களுடைய அடுத்த பிளான் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேஸ் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதே ஒரு கண்துடைப்பு என்று தான் நான் பார்க்கிறேன். என்ன காரணம் என்றால், நேற்று நான் சப்சிக்வெண்ட்டாக சில வீடியோஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் என்னை தாக்குதல் நடத்த வந்தவர்கள் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் ஒரு 30 பேர் அந்த ஃப்ளோரசன்ட் ஜாக்கெட்டை போட்டுட்டு ஊர்வலமாக போகிறாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இட் இஸ் பூந்தமல்லி ஹை ரோடு. அது வேறு எங்கும் ஒரு சின்ன சந்து கிடையாது. பூந்தமல்லி ஹை ரோடு சங்கம் தேட்டர் எதிர்க்கு தான் கீழ்ப்பா காவல் நிலையம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் அந்த ஊர்வலம் நடக்குது. அனுமதி இல்லாமல் இது போன்ற ஊர்வலம் நடந்தால் காவல்துறை என்ன செய்யும் என்பது நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். அனுமதி இல்லாத ஒரு போராட்டத்தை பாஜகவினர் நடத்தப் போகிறார்கள் என்று அதிகாலை 4 மணிக்கெல்லாம் வீடு சென்று தமிழகம் முழுக்க அந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அண்ணாமலையெல்லாம் கிளம்பும் வழியில் கைது செய்யப்பட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். ஸோ இவர்கள் அத்தனை பேரும் இந்த ஊர்வலமாக கோஷம் போட்டுக்கிட்டு கையில் என்னுடைய புகைப்படம் இருக்கக்கூடிய அந்த பதாகைகளை வைத்துக்கொண்டு ஊர்வலமாக போகிறார்கள். காவல்துறைக்கு இது தெரியுது. ஆனால் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்கு பிறகு ஒரு 2 பஸ்ஸு பிடிச்சிட்டு போய் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சந்தில் நிப்பாட்டிட்டு தாக்குதலை நடத்துகிறார்கள். நான் இந்த தாக்குதல் குறித்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரியிடம் சொல்கிறேன். 40 நிமிடம் கழித்து காவல்துறை அந்த இடத்திற்கு வருகிறது. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், யூனிட் அனுப்புங்க என்று உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். நீங்களும் போனீங்க. உங்கள் யூனிட் அங்கிருந்து கிளம்புவது வரை அங்கே போராட்டம் நடத்துவதற்கு என்று வந்திருந்தவர்களை காவல்துறை அப்புறப்படுத்தவில்லை என்பதை உங்கள் யூனிட்டில் இருந்தவங்க ஒரு பிரதிப்பு எல்லாரும் பார்த்தாங்க. அது அனுமதி இல்லாத போராட்டம். அந்த போராட்டமே கிடையாது. போய் ஒரு வீட்டில் தாக்குதல் நடத்தும். மிரட்டல். அது மிரட்டல் இல்லை, அடிக்கடி தான் அது மிரட்டல். அவங்கள விரட்டி விடாமல் போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்களா? என்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் வராதீங்கன்றாங்க. என் வீட்டுக்கு, நான் குடியிருக்கிற வீட்டுக்கு. இல்லை, அது ஒரு விதத்தில் சரின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாப் அங்கே இருந்து அவங்களோட மைண்ட் செட்டு எங்கள் கேமராமேனே அடிக்க வந்துட்டாங்க, கேமரா உடைச்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் போயிருக்கும்போது இன்னும் அது பெரிய வயலன்ஸாக மாறி இருக்கும். ரைட்டு. அந்த மாபை அகற்றுறதானே காவல்துறை வேலை. கெஞ்சிட்ருக்கீங்க அவங்ககிட்ட. சித்தரஞ்சன் சாலையில் இப்படி போய் நுழைஞ்சு போராட்டம் நடத்தினா பேசுவீங்களா? எல்லாருமே அரெஸ்ட்டில், எல்லாருக்குமே குண்டாஸ் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஏபிவிபி மாணவர்கள் அத்தனை பேர் மீதும் குண்டாஸ் போட்டாங்க. அப்போ முதல்வரை தவிர மற்றவர்கள் யாரும் குடிமகன்கள் கிடையாது. அங்கே பிஜேபி போராட்டம் நடத்துது இல்லை, யார் போராட்டம் அறிவிச்சாங்களோ போய் காலையில் விடிய காலையிலே போய் 4 மணிக்கு நள்ளிரவில் போய் கைது பண்ணுறீங்க. இங்கே அனுமதி இல்லாமல் ஒரு வீட்டை ரேன்சாக் பண்ணிவிட்டு வாசலில் உட்காந்துட்டு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்ககிட்ட பேச்சு நடத்திட்டு இருந்தீங்கன்னா என்னங்க அர்த்தம்? ஏன் அடிஷ்னல் ஃபோர்ஸ் வர வைக்கல சொல்லுங்கள். நீங்கள் 40 நிமிடம் கழித்து பேட்ரோல் ஜீப்பு வந்துச்சு. போய் பார்த்த உடனே சார் இங்கே மாபு இருக்குதுன்னு சொன்னேன்னா ஏர் பட்டாலியன் வந்துருக்கணுமா? பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஸ்ட்ரென்த் வந்துருக்கணுமா? அது ஏன் நடக்கல? அதற்கு பிறகு அந்த இன்னொரு வீடியோ பதிவிட்டிருந்தேன். அந்த கீழ்ப்பாக்கம் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சாயங்காலம் நான் மாலை போய் அவர்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். பாரதிதாசன் என்று நினைக்கிறேன் அவரோட பேர். கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். சார் லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கிட்டு எஃப்ஐஆர் போட்டுறோம் என்று சொல்கிறார். அதற்கு பிறகு தான் நான் பார்க்குறேன், அந்த போராட்டம் நடத்திய அந்த பெண் வாணிஸ்ரீ விஜயகுமார் என்ற அந்த பெண் வீடியோ ஃபேஸ்புக் லைவ் போட்டிருக்காங்க. அந்த லைவில் இதே பாரதிதாசன் போய் அவர்கிட்ட பேசுகிறார். போய் போராட்டம் நடத்தினு தானே போய் அடிச்சு உடச்சிட்டு வந்துருக்குறேன் நீ அப்படின்னோடனே அந்த பெண் நான் உடைக்கல சார், அவங்கள உடச்சிக்கிட்டாங்க. யார் இந்த வயசானம்மா உடச்சாங்களா? சிசிடிவிக்கு தெரியுமில்ல, இஷ்டத்துக்கு பேசாத என்கிறார்னா அப்போது எவ்வளோ ஒத்துழைப்போடு இவர்கள் அந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த பெண்ணுடைய ஃபேஸ்புக் பேஜில் செல்வப்பிறந்தகை படம் இருக்குது. ஆமாம், செல்வப்பிறந்தை படம் இருக்குது. நான் இன்றைக்கி போட்டிருக்கிறேன் பாருங்கள். சத்தியமூர்த்தி பவனில் எங்களது ஆசான் என்றெல்லாம் திரு செல்வப்பிறந்தை அவர்களோட படத்தை வச்சிருக்கு. செல்வப்பிறந்தை அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. டிஎன்சிசி ஆஃபீஸில் செல்வப்பிறந்தகையோட அறைக்குள்ளே அந்த பெண்ணு போய் ஏதோ செயினுக்கு ஏதோ கொடுக்குற ஒரு புகைப்படங்கள் எல்லாம் அந்த பெண் இதில் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருக்கிறார்.
அப்படி இருக்கும்போது காவல்துறைக்கு இவர்கள் யார் என்று கண்டுபிடிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது அல்லாமல் ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, அதுவும் ஊர் பார்க்க ஒரு குற்றம் நடந்திருக்கிறது என்றால் முதல் நடவடிக்கை என்ன நடவடிக்கை காவல்துறை எடுக்க வேண்டும் என்றால் எஃப்ஐஆர் போடுறது இல்லைங்களா? அதான் ஃபஸ்ட்டு. நீ அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி அரெஸ்ட் பண்ணாத, அது உங்கள் இஷ்டம். கீழ்ப்பாக்கம் ஸ்டேஷனில் போய் நான் கொடுக்குறேன், எனக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. இதான் இருந்துச்சு, அது ஒரே ஒரு அக்னாலஜ்மெண்ட் மட்டும் கொடுக்குறாங்க. உங்கள் புகாரை சிஎஸ்ஆர் இல்லை, சிஎஸ்ஆர் என் கையில் கொடுக்கல. இதுதான் இந்த அக்னாலஜ்மெண்ட்டு, வெறும் அக்னாலஜ்மெண்ட். இது ஐ ரிசீவ்ட் யுவர் கம்ப்ளைண்ட்ன்றதுக்கான அக்னாலஜ்மெண்ட். இது இட் இஸ் நாட் சிஎஸ்ஆர். அது ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு கொடுக்குறாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கிட்டு வந்துட்டு சிஎஸ்ஆர் என்கிட்ட கொடுக்கல. அன்று இரவு டிஜிபியோட செய்தி குறிப்பில் அவரே என் மேல போக சொல்லிட்டாங்க, ஆனால் நான் இதை விசாரிக்க விரும்பவில்லை என்று சிஎஸ்ஆரை மாற்றுகிறார்கள். இப்போ ஒரு அஃபென்ஸை விசாரிக்கிறதுனா முதல்ல எஃப்ஐஆர் போட்டணும். எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், தட் இஸ் ஃபைன். ஆனால் எஃப்ஐஆர் கூட போடாமல் சிஎஸ்ஆரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 48 மணி நேரங்கள் கடந்து விட்டது சம்பவம் நடந்து. ஃபெலிக்ஸ், நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. நேற்று காலை முதல் தேசிய ஊடகங்கள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் செய்தியாக்கி கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இவ்வளவு தூரம் தேசிய ஊடகங்கள் எல்லாம் இதை எடுத்து விவாதிக்கிறது, செய்தியாகுது. அப்போது கூட எஃப்ஐஆர் போடாமல் இவங்க இன்னும் மௌனிகளாக இருக்கிறார்கள் என்றால் எப்படி இந்த சிபிசிஐடி விசாரணையை நீங்கள் நம்ப சொல்கிறீங்க? நீங்கள் சிபிசிஐடி மட்டும் என்ன இண்டிபெண்டன்ட் பாடி கிடையாது, தமிழ்நாடோட சிபிசிஐடி மட்டும் என்ன ரேவந்த் ரெட்டி கீழே வேலை செய்யுது, இல்லை பினராயி விஜயன் கீழே வேலை செய்தா? இதே பொம்மை முதல்வரின் கீழ் தானே இந்த சிபிசிஐடி வேலை செய்கிறது. அவர்கிட்ட என்ன தகவலை இவர்கள் சொல்லப் போகிறார்கள்? ஸோ என்ன ஆனாலும் சரி, நாங்கள் எஃப்ஐஆர் போட மாட்டோம் என்று இது நிறுத்தி வைக்கிறது தானே இவர்களுடைய நோக்கமாக இருக்குது. அப்போ சிபிசிஐடிக்கு இந்த விசாரணை மாற்றப்பட்டு இருக்கிறது என்பதை வைத்து எந்த வகையில் நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள். வந்தவர்கள் எல்லாம் துப்புரவு தொழிலாளர்களா இல்லை கூன்ஸா? தேர் ஆல் கூன்ஸ். துப்புரவு தொழிலாளிகள்னால் மாநகராட்சி அல்லது சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தில் அவர்கள் பணியாற்ற வேண்டும். வந்ததில் விஜயகுமார் என்ற ஒரே ஒருவர் மட்டும் சென்னை மாநகராட்சி பணியாளர். மீதமுள்ள மாநகராட்சி பணியாளர், துப்புரவு தொழிலாளர் கிடையாது. துப்புரவு தொழில் அதில் துப்புரவுக்கு அந்த ஸ்கேவஞ்சர் கேட்டகரியில் அவர் இருப்பார். மீதமுள்ள அத்தனை பேரும் செல்வ பிறந்தையால் அனுப்பப்பட்ட ரவுடிகள். குடிச்சிட்டு ஒரு ஏரியாலாம் சும்மா சுற்றிட்டு போவான் தெரியுமா, சலமன் பண்ணிட்டு. அவர்களுக்கு எவ்வளோ வெல் பிளான்டு பாருங்க. ஜாக்கெட்ஸ் அதுவுமே அவங்களோட யூனிஃபார்ம் கிடையாது. நிச்சயமா யூனிஃபார்ம் அந்த கார்பரேஷனுடைய ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியோட யூனிஃபார்ம் கிடையாது. அது ஒரு ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட்டை மட்டும் போட்டுட்டு பார்ப்பதற்கு துப்புரவு தொழிலாளர்கள் மாதிரி இருக்க வேண்டும் என்பதற்காக இது எப்படி நடந்திருக்குன்னு பாருங்கள். என்னை அவதூறாக ஆபாசமாக பேசிய வீடியோக்களோட தம்ப்நெயில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதை எல்லாத்தையும் ஒரு பெரிய பதாகைகளாக அச்சிட்டு எல்லாருக்கும் ஃப்ளோரசன் ஜாக்கெட் வாங்கி கொடுத்து அவர்கள் அத்தனை பேரையும் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் வரவழைத்து அங்கே கோஷம் போட்டுக்கிட்டு சாலைகளில் நடந்து சென்று அதை ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டு அதற்கப்புறம் 2 பேருந்துகளில் ஏறி என்னுடைய வீடு இருக்கும் இடத்திற்கு அங்கே வாகனத்தை நிறுத்திவிட்டு இவ்வளோலாம் கிளவராக பிளான் பண்ணாங்க. வண்டி அப்போ தான் கிராஸ் ஆகுது தெரியல அவங்களுக்கு. வண்டியை போக விட்டுட்டு கல் விட்டு எறிகிறாங்க. அடிஞ்சதுன்னா என்னதுக்காக கல்ல விட்டுறாங்க, பின்னாடி கல்ல விட்டுறாங்க. என்னுடைய திட்டம் அதற்கு பிறகு நான் விசாரித்து தெரிந்து கொண்டது, என் மீதும் மாலதி மீதும் இந்த மலத்தை ஊற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம். ஓகே. திட்டி கடுமையாக தாக்குதல் நடத்தி என் மீதே எஃப்ஐஆர் போட்டு என்ன ரிமாண்ட் பண்ணுறது தான் இதோட நோக்கம். போலீஸோட ரோல் இதில் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு போய் வீடு உள்ள நுழைஞ்சு நானும் மாலதி அங்கே இருந்தோம்னா எங்களை தாக்கி எங்கள் மீது மலத்தை கொட்டி கவுண்டர் கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அவங்கக்கிட்ட. அது மாதிரி போராட்டம் நடத்த வந்தால் எங்களை இப்படி பேசினார். ஒன்றும் இல்லை, அந்த வீடியோவில் கொடுத்து விட்டு தூங்குகிறார்கள் ஒரு வார்த்தை சொன்னது இழிவுபடுத்திட்ட. இல்லை, அது உண்மையான துப்புரவு தொழிலாளர்கள் பண்ணால் சந்தோஷப்படலாமேன்ற நான். ஃபஸ்ட்டு அவர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் அதை பார்த்தாங்கன்னா நமக்காக ஒருத்தன் பேசியிருக்கான் சந்தோஷம்தான் படுவார்கள். நம்ம பேரை சொல்லி ஒருத்தன் கொள்ளையடிக்கிறான் என்பதை ஒரு வெளிப்படுத்தியதற்காகத்தான் அந்த வீடியோ. ஒரு உண்மையான துப்புரவு தொழிலாளி பார்த்துருந்தால் அதை நிச்சயமாக அந்த துப்புரவு தொழிலாளி மகிழ்வான். ஆமாம், நம்ம பேரை சொல்லி எவனோ வக்கீலுக்குலாம் வண்டி வாங்கியிருக்கான், அதுதானே நான் எக்ஸ்ப்ளோஸ் பண்ணேன். டிசர்விங் துப்புரவு தொழிலாளிக்கு இது போகலை.
ஸோ அன்டிசர்விங் பீப்புள் இதை வாங்கி கொண்டு அந்த இருக்கிறார்கள். திட்டத்தின் மேலவே ஒரு விமர்சனம் இருக்கு. இது வந்து மத்திய அரசு திட்டம், இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, இதுவும் குலத்தொழில் தானே. அதைத்தான் நான் அந்த நிகழ்ச்சியிலேயும் சொன்னேன். நான் நீங்கள் வந்து விஸ்வகர்மா திட்டத்தை நீங்கள் எதிர்க்கிறீர்கள், இது குலத்தொழில் அல்லவா, அவனுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடு, கடை வச்சு கொடு என்று தான் பேசியிருந்தேன். இதை பார்த்துட்டு துப்புரவு தொழிலாளி ஏன் கோவப்பட போறாரு? ரெண்டாவது தொழிலாளர் அவங்க எல்லாம் டெம்பரரியா இருக்காங்க, 10 வருஷத்துக்கு மேல, அவங்க பர்மனெண்டா இருக்காங்க. அதுதான் குறைந்தபட்சம் 1570 நிரந்தர ஊழியர்கள் மற்றும் 1480 பகுதி நேர ஊழியர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அவங்கள உண்மையிலேயே துப்புரவு தொழிலாளிகள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் அவங்க எல்லாம் பர்மனன்ட் பண்ணு, டைம் ஸ்கேல் பே கொடு. 4 மாசமா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, என்ன பர்மனெண்ட் ஆக்குன்ட்டு. அதையெல்லாம் அல்லவா செய்திருக்க வேண்டும். ஸோ நான் இன்னொன்று ரொம்ப அடிப்படையான கேள்வி என்னவென்றால், இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தட்டுமே, எதற்காக செல்வ பெருந்தையை வச்சு நீங்கள் செயல்படுத்துறீங்கன்றது தான் என்னோட கேள்வி. அவர் யார்? அவர் ஏஜென்ட், அவர் துப்புரவு தொழிலாளர்கள் ஏஜென்ட். அவர் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் போடுது, அரசு தானே செயல்படுத்தணும். எதுக்கு நீங்கள் செல்வ பெருந்தையை அழைத்து இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறீர்கள்? ஸோ இப்படித்தான் நான் பேசியிருந்தேன். ஆனால் இவர்கள் இதெல்லாம் தயார் செய்து ஊர்வலமாக போய் வாகனங்களை ஹையர் பண்ணி, ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் விட ரொம்ப நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எங்கள் வீடு இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கே தெரியாது. யாருக்கும் தெரியாது, ஆஃபீஸ் ஸ்டாஃப் கூட தெரியாது எங்கே இருக்கிறேன்ட்டு. சரி, இதோ இங்கே இருக்கார், அவ்வளோதான் கீழ்பாக்குன்றதான் எனக்கு தெரியும், வேறு எங்கன்னு தெரியாது. அது அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு தெளிவாக அந்த சந்தில் கொண்டு வந்து வாகனத்தை நிறுத்திட்டு வீடு பூந்து இப்படி அடிக்கிறார்கள் என்றால், இது யாரோ ஒருவர் திட்டமிட்டு ஆர்கனைஸ் பண்ணி யூனிஃபார்ம்லேருந்து ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட்ஸ்லேருந்து உங்களுடைய அந்த பிளக்கார்ட்ஸ்லேருந்து இதெல்லாம் பண்ணுறது என்ன டக்குன்னு பண்ணிட முடியும்? நிச்சயமாக முடியாது. ஸோ இவ்வளவு தயாரிப்பு வேலைகள் நடந்திருக்கு, ரைட்டுங்களா? இவ்வளவு தயாரிப்பு வேலைகள் நடந்திருக்கும் போது இதை கண்டறிய வேண்டியது உளவுத்துறையோட வேலையா இல்லையா? அப்புறம் எதுக்கு உளவுத்துறை வச்சுருக்கீங்க? சவுக்கு சங்கர் எங்கே சோறு சாப்பிட்றான், சவுக்கு சங்கர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கறதுக்கு உளவுத்துறை வச்சுருக்கீங்க. அப்போ இதை நீங்கள் கண்டுபிடித்திருக்க வேண்டும். அப்படி கண்டுபிடிக்கலாம் நீங்கள் உளவுத்துறையில் லாயக் இல்லை இல்லையா? ஒருத்தன் இவ்வளோ பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி, அதுவும் கிரிமினல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இது போன்ற ஒரு போராட்டத்தை நடத்துறதுக்கு போகிறான்னா, நீங்கள் இதை கண்டுபிடிக்கலாம் உளவுத்துறை கிடையாது. இன்னொன்று, நீங்கள் அந்த காவல் ஆய்வாளர் அந்த பெண்ணை உரையாடிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, என்ன அவனை சும்மா அனுப்பிச்சானே, நீ என்ன போய் உடச்சிட்டு வந்துருக்குற, அது பெரியமா உடச்சாங்களா என்று அவர் கேட்கிறார். அதற்கு பிறகு ஒரு வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க. போராட்டம் நடத்தி முடிச்சு திருப்பி போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறாங்க. போயிட்டு பேர் கொடுங்கன்னு சொன்ன உடனே, சார் தனித்தனியெல்லாம் பேர் வேணாம், நாங்கள் எல்லோரும் தான் பாதிக்கப்பட்டவங்க சார் அப்படின்றாங்க. அது அந்த அந்த வீடியோ கடைசியாக நான் பதிவிட்ட வீடியோ கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் எடுப்பது. அப்போது ஒரு காவல்துறையே சேர்ந்து இதை செய்யும்போது சிபிசிஐடி என்ன, அந்த கீழ்ப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் பாரதிதாசனை அக்யூஸ்டாக சேர்க்க போகிறாங்க இதில். அப்போ என்ன விசாரணை நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதுவும் நடக்காது. இது செல்வ பெருந்தகை இதுக்கு எனக்கு தொடர்பே இல்லைன்ற மீடியாவில் மறுக்கிறாரு. செல்வ பெருந்தகை இல்லைங்க, நான் ஒரு 150 கோடி ஊழல் செய்து விட்டேன், அதனால் நான் கோபமடைந்து நான் தான் அந்த என்னுடைய ஆதரவாளர் வாணிஸ்ரீ விஜயகுமார்கிட்ட சொல்லி, இந்த பாருமா அடுத்து உனக்கு கவுன்சிலர் சீட்டு வாங்கி தரேன், உனக்கு ஒரு புத்தநேசனோட ஒய்ஃப் இப்போ கவுன்சிலராக இருக்காங்க, அவங்களுக்கு நான் எம்எல்ஏ சீட்டு வாங்கி தர போகிறேன், அந்த இடத்துல உன்னை கவுன்சிலர் ஆகிறேன், நீ போய் இதை செய் என்று நான் தான் சொன்னேன்னு செல்வ பெருந்தகை சொல்வார் என்றா நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அவர் கேட்டதுக்கு, இல்லை சார் அந்த வாணிஸ்ரீ விஜயகுமார் என்பவர் காங்கிரஸ்ன்னு சொன்னாங்கன்னா உறுப்பினர் கார்டை காட்ட சொல்லு, உறுப்பினர் கார்டை காட்ட சொல்லுன்றாரு. அப்புறம் எதுக்கு அந்த அம்மா உன் ஃபோட்டோ வச்சுன்னு இருக்குது? காங்கிரஸ் உறுப்பினர் கார்டு இல்லை, ஓகே ஒத்துக்கிறேன். சத்தியமூர்த்தி பவன் வாசலில் அந்த அம்மா நின்று தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போட்டிருக்குது. சத்தியமூர்த்தி பவனில் செல்வ பெருந்தகை டிஎன்சிசி பிரசிடெண்டோட ஒரு ரூமில் அந்த அம்மாவுக்கு என்ன வேலை? எங்கள் இல்லத்தில் அண்ணன் வந்திருந்த போதுன்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை உங்கள் வாணிஸ்ரீ விஜயகுமார் அவர்கள் வீட்டுக்கு போன புகைப்படத்தை அந்த அம்மா தான் புகைப்படத்தில் எல்லாத்தையும் பதிவிட்டுருக்கு. அப்போ காங்கிரஸ் உறுப்பினராக இருந்தால் தான் அதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா? உங்களுக்கு ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவருக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குன்றாரு. நீங்கள் நான் இந்த உங்கள் நேயர்களோட வசதிக்காக நான் இதை வெளிப்படையாக சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்னையும் தெரியும், சசியையும் தெரியும். நான் கேட்க விரும்புவது, காங்கிரஸ் பேரியக்கம் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். இந்த மாதிரி யூடியூப்பில் ஒருத்தன் பேசுகிறத வச்சுட்டு நீங்கள் ஏன்பா அது மாதிரி யூடியூப்பில் பேசிட்டாரு, அவர் மச்சானை போடுப்பா, காங்கிரஸ் வளர்ந்துடும், இந்த அளவுக்கு உங்கள் கட்சி பலவீனமாக இருக்கிறது. இல்லை, ரெண்டாவதுக்கு சசிக்கு திறமை இல்லையா? சசிக்கு டேலண்ட் இல்லையா? ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிங்க. நான் திறமை இல்லைன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறாங்க. ஒருவேளை இவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் நினைப்பது சரியாக இருக்கலாம் அல்லவா? என்னை போல ஒரு ரவுடி தாங்க இருக்கணும், ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு அசிங்கப்படுத்துறீங்க நீங்கள். டிஎன்சிசி பிரசிடெண்ட்டாக ரவுடி போய் தாங்க வரணும், ஒரு படித்த அதிகாரி எல்லாம் போய்ட்டு நீங்கள் போட்டு அசிங்கப்படுத்துறீங்களா நீங்கள் என்று நினைக்கலாம். ஜோக்ஸ் அப்பார்ட், அது கட்சி முடிவு செய்யும். நீங்கள் சசிக்கு தகுதி இருக்கா இல்லையான்றதெல்லாம் அவர்கள் கட்சியின் தலைமை முடிவு செய்ய வேண்டியது. நான் ஒரு வாதத்துக்கு
நான் திரு சசிகாந்த் அவர்களை டிஎன்சிசி பிரசிடென்ட் ஆக்குவதற்காக திரு செல்வ பெருந்தகை மீது நான் குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறேன் என்று ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டாலும் கூட இந்த ஜென்கிரீன் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தில் இவரோட அண்ணன் பையன் வந்து இயக்குனராக இருக்கிறாரு. இதை நான் உருவாக்க முடியுமா? இந்த எவிடென்ஸை அந்த அட்ரஸ் இருக்குது பாருங்கள், 16 சின்னையா தெரு, தியாகராய நகர், சென்னை 17. இங்கே தானே? இங்கே தான் இருக்குது. நான் போயிட்டு வந்தேன், நானும் லியோவும் போய் வீடியோலாம் எடுத்துன்னு வந்தோம். பழைய பங்களா, 30 வருடங்களாக அந்த கட்டிடம் செல்வ பெருந்தகையின் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய கட்டிடம். லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி, யாரும் அந்த காலத்து ஒரு நடிகை வாங்கிய ஒரு கட்டிடம். 30 வருடங்களாக செல்வ பெருந்தகையின் ஆக்கிரமிப்பில் இந்த கட்டிடம் இருக்கிறது. இந்த கட்டிடத்தில் ஜென்கிரீன் லாஜிஸ்டிக்ஸ் என்ற நிறுவனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஜென்கிரீன் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தில் இயக்குனர் 2 பேர், ரவிக்குமார் நாரா என்ற ஒருவர். ரவிக்குமார் நாரா தான் தமிழக அரசோடு இந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுபவர், டிக்கியோட நேஷனல் பிரசிடென்ட் என்று சொல்லிக் கொள்கிறார். அதில் இன்னொரு இயக்குனர் யார் என்றால் திரு வீரமணி, சன் ஆஃப் ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் யார் என்றால் திரு செல்வ பெருந்தையோட சொந்த அண்ணன். நான் பொய்யா குற்றச்சாட்டு சுமத்தினாலும் இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் நான் எப்படி ரெடி பண்ண முடியும்? இந்த டாக்குமெண்ட் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், அந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு வாகனம் கொடுத்தாங்கல்ல, அந்த வாகனம் வாங்கிய துப்புரவு தொழிலாளிகளோடு ஜென்கிரீன் நிறுவனம் செய்து கொண்ட ஒப்பந்தம் தான் இந்த ஒப்பந்தம். ஓகே, என்ன ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க? அதாவது உங்கள் வண்டியை நான் பராமரிக்கிறேன், வண்டிக்கு டீசலை நான் போடுறேன், வண்டியோட செலவுகளை எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன், வண்டிக்கு தேவையான பணியாட்களை நான் அமர்த்தி கொள்கிறேன், நீங்கள் சிஎம்டபிள்யூ எஸ்எஸ்பி உங்களுக்கு தரும் பணத்தை இந்த நிறுவனத்தின் அக்கௌண்ட்டில் போட வேண்டும். ஓகே ஓகே, இது மணி லாண்டரிங் மாதிரி தெரியுதே. அது ஸ்கேம். இங்கே பாருங்கள், இங்கே இந்த பேரை படிங்க, கீழே விட்னஸ் ஒருத்தர் கையெழுத்து போட்டுருக்காரு, அந்த பேரை படிங்க. ஆமாம், புத்தநேசன். புத்தநேசன் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக 77வது மாநகராட்சி மாமன்ற கவுன்சிலர். ஓகே, இது ஒரு சாம்பிள் அக்ரிமெண்ட். இது போல 230 பயனாளிகளிடமும். அவர் பயனாளியா? அந்த புத்தநேசன் அவர் ஒய்ஃப் பயனாளி, துப்புரவு தொழிலாளி. ஆமா. ஓகே, இவர் வார்டு கவுன்சிலர். இவர் ஏன் இதில் விட்னஸில் கையெழுத்து போடுறாரு சொல்லுங்க? இது விட்னஸ் சிக்னேச்சர், இது பிஃபோர் மீ இன் தி பிரசன்ஸ் ஆஃப்னு போட்டு புத்தநேசன் என்று கையொப்பமிட்டு இருக்கிறார். இது போகிற பல அக்ரிமெண்ட்ல புத்தநேசன் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. என்ன கணக்கு? புத்தநேசன் செல்வ பெருந்தகையின் ஆதரவாளர். புத்தநேசனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தது செல்வ பெருந்தகை அவர்கள் தான். ஸோ இந்த குற்றச்சாட்டை நான் எப்படி உருவாக்க முடியும்? வாய்ப்பு கிடையாது. உருவாக்குனா நீங்கள் ஜெயிலில் இருக்கணும். ஏன்னா ஃபோர்ஜரி. எக்ஸாக்ட்லி. இந்த ஜென்கிரீன் நிறுவனத்தை நான் இந்த வீரமணின்ற ஒரு பையன் தான் இதில் டைரக்டர் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஒரு செல்வ பெருந்தகையோட அண்ணன் என்று சொல்கிறேன். அண்ணன் பையன், அண்ணன் மகன் என்று நான் சொல்கிறேன். இந்த ஆவணத்தை நான் எப்படி பொய்யா உருவாக்க முடியும்? நான் தைரியமாக உங்கள் ஷோவில் காட்டுறேன். இது அக்ரிமெண்ட்டு, ஜென்கிரீன் டாக்குமெண்ட்டுன்னு நான் காட்டுறேன். நான் நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுப்பேன்றாரு, வழக்கு போட சொல்லுங்கள். ஏற்கனவே இது மாதிரிலாம் போட்டிருக்காங்களே, சிஎம்டியில் ஒரு ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு ஃபோர்ஜரி ஆவணம் என்று இது வழக்கு போட்டிருக்காங்களே, இதுக்கு வழக்கு போட சொல்லுங்கள். இந்த 30 சின்னையா தெருவுக்கும் செல்வ பெருந்தகைக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ போங்க, செல்வ பெருந்தகை போஸ்ட் ஓட்டிருக்காங்க. இதை எப்படி நான் சொல்ல முடியும்? சரி, நான் அந்த காங்கிரஸோட தேசிய தலைவர்கள் அவ்வளோ மக்கா இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்துட்டு மாற்றுப்பான்னா, ஏங்க ஒரு கட்சியோட தலைவரை மாற்றுறது எவ்வளோ ஈஸி? இப்படிலாம் ஒரு வீடியோ போட்டு தலைவரை, ஒரு தேசிய கட்சியின் தலைவரை மாற்றுவது எளிதென்றால் பிஜேபியில் நேரம் 100 வீடியோ போட்டு அண்ணாமலை மாற்றிருக்க மாட்டாங்க. யோசித்து பாருங்கள். இது எப்படிப்பட்ட ஒருடைய பதில் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஒரு நகைப்புக்குரிய ஒரு பதிலாக நீங்கள் பார்க்க வேண்டும் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஸ்கீம் டே 1லேருந்தே ஸ்கேம் பண்ணுறேன். நான் சப்சிக்வெண்ட்டாக ஸ்டோரிலாம் பப்ளிஷ் பண்ண பிறகு விசாரித்த போது சொல்கிறார்கள், சிஎம்கே தெரியாது ஸ்கேம்னு. கூட்டணி கட்சி சார் இந்த மாதிரி ஸ்கேவஞ்சர்ஸ்க்கெலாம் ஒரு ஸ்கீம்னு சொன்னோன்னே, அதனால் என்ன பண்ணலாமே பண்ணுங்கள் என்று சிஎம் மனப்பூர்வமாக ஒப்புதல் அளிக்கிறார். இவ்வளோ பெரிய ஃப்ராடு, இவருக்காக தான் இந்த ஸ்கீமே என்பதே சிஎம்முக்கு நாம் இதெல்லாம் வெளிப்படுத்திய பிறகுதான் தெரிய வருகிறது. அதில் என்ன விஷயம் என்றால், நேற்றைக்கு முன்தினம் எனது வீட்டில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக விஷயம் சிஎம்முக்கு தெரிய வந்தபோது, நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்ன பிறகும் இந்த அதிகாரிகள் அவர் பேச்சை கேட்காமல், நடவடிக்கை எடுக்காமல் இந்த தருணம் வரை தாமதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இவர் எப்படிப்பட்ட பொம்மை முதல்வர் என்பதை நாடும் நாட்டு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி தொடர் ரொம்ப ஆபத்தான விஷயம். இப்போ நீங்கள் யூபிஎஸ் சொல்கிறீங்க, புல்லோசர் எடுத்துகிட்டு போகிறான், புல்லோசர் எடுத்து வரான்னு. இவங்க அவன் வந்து இதே மாதிரி மலத்தை எடுத்துகிட்டு வந்தானா என்னத்துக்காகிறது? எந்த அளவுக்கு லாலஸ்னஸ் நாட்டில் தலையுரித்து ஆடுதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இங்கே இந்த குணால் கம்ராவோட காமெடி ஷோவை ஒட்டி வந்து அந்த அரங்கத்தை அடித்து உடைத்திருக்கின்றனர்.
ஆனால் நாடெங்கும் இது தொடர்பான கண்டன குரல்கள் எழுந்தவுடன் அந்த வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை 12 மணி நேரத்தில் அந்த அரசு கைது செய்தது. அவங்க சொல்லி தான் அடிச்சிட்டு பையன் வச்சுக்கோங்க. இருந்தாலும் எல்லாரும் கேட்குறாங்களே எப்போ முதல்ல அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் போங்கப்பா அப்படின்ட்டு பண்ணியிருக்காங்க. இங்கே 48 மணி நேரம் ஆகும் இன்னும் எஃப்ஐஆரே போடலைன்னா எப்படிப்பட்ட அரசு நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சட்டப்பேரவை செஷனில் இருக்குது. ஆமாம், அதுதான் என் நார்மலாக சட்டமன்றம் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கும்போது எல்லா அதிகாரிகளும் கவனமா இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாது, லாக்அப்ல ஆட்களை வச்சுக்க மாட்டாங்க. ஆமா, ரொம்ப இதுவா இருக்கும், ஏதாவது நடந்துடும். ஆனா இப்பதான் எல்லாமே நடக்குதுன்னா அப்ப இந்த சட்டமன்றத்துக்கும் அதுக்குமே ஒரு பயம் இல்லாம எதுக்குமே பயம் இல்லை. முதல்வர் மீது பயம் இல்லைங்க. கட்டுப்பாடு சுத்தமாக தளர்ந்து விட்டது அல்லது அகன்று விட்டது அல்லது கட்டுப்பாடே இல்லை என்று சொல்லலாம். இது நாளைக்கு இப்போது இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாரும் வாக்கு கேட்டு செல்ல போவதில்லை. தமிழக முதல்வர் தான் வாக்கு கேட்டு செல்ல போகிறார். அவருக்கு இது நடக்கிறதே தெரியலன்னா எத்தகைய ஆபத்து என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் 3 வருஷமாக உங்கள் சேனலில் பேசிகிட்டு இருக்கேன். 3 வருடங்களாக நான் சிஎம் எதுவும் தெரியாதுன்றது திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன். தெரியுதுங்களா? நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இது தமிழகம் முழுக்க மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நீங்கள் மறுக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்திய அளவில் உங்களுக்கு எத்தனை தொலைபேசிகள் வந்தது? எவ்வளோ நார்த் இந்தியன் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணாங்க. உங்களுக்கு நாடு முழுக்க இது கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்ட் மக்கள் அத்தனை பேரும் இதை கோபமும் அருவருப்பும் கலந்து இதை பார்க்கிறார்கள். இது என்னங்க ஊரறிஞ்ச ஒருத்தன் வீட்டில் போய் ஒரு பையன் உண்மையிலே ஹீஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர், ஹீஸ் லிட்ரலி கிரைங். நான் எதுவுமே பண்ண முடியாமல் சூழ்நிலை இருக்கேன் சார், அவர்கிட்ட மன்னிச்சுக்க சொல்லி. நீ என்னப்பா பண்ண? நான் இல்லை சார், எதுவுமே பண்ண முடியல என்னால் அப்படின்னு சொல்லி பையன் சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு இஷ்யூவை நீங்கள் ப்ரூவாக விடக்கூடாது. புரியுதுங்களா? நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர்னா இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா சரி ரைட்டு நடந்து போச்சு, கூப்பிடுங்கடா, முதல்ல எஃப்ஐஆர் போட்டு அத்தனை பேரை ரிமாண்டு பண்ணுங்கன்னு சொல்கிறது இந்த இஷ்யூவுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கும். கரெக்டுங்களா? கரெக்ட். இங்கே இவ்வளோ மாதிரி நடந்து போச்சுன்னா டக்குன்னு யாராவது கேட்டாங்க, ஏங்க நடந்துச்சு ரைட்டு அவ்வளோதான், அந்த பாருங்கள் அவங்க வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கோம். ஓகேவா? அவங்க வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கோம், இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபேஸ்புக் லைவ் போட்டாங்களே அந்த பெண்மணி, அவர்களை நாங்கள் கைது செய்து விட்டோம் சொன்னீங்கன்னா இந்த இஷ்யூ ஃபுல் ஸ்டாப்புக்கு வருமா? ஒரு முடிவுக்கு வருமா? அப்போ இது கூட நடக்காமல் இருக்குதுன்னா முதலமைச்சரோட பேச்சை யாருமே கேட்கறதில்ல. கேட்கலன்னா என்ன பண்ணுவாருன்னு அச்சம் இல்லைன்றது உங்களுக்கு புரியுதா? சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஆப்ரேட் பண்ணுற கூன்ஸுக்கெல்லாம் ரவுடிஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய தைரியம் வரும். இந்த துணிச்சல் வந்தது நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கலாட்டா கல்ல விட்டு எறிவெல்லாம் பார்த்தீங்கன்னா கரிசி எடுத்து மூணு கட்டிக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த வன்முறையெல்லாம் ஈடுபடுவோம் பார்த்தீங்கன்னா. ஏங்க இந்த ரவுடித்தனம் பண்ணுறது, ஃபேஸ்புக் லைவ் போட்டு ரவுடித்தனம் பண்ணுறது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? எல்லா இடத்துலையும் பாருங்கள், இந்த கல்ல விட்டு எறியவங்க, வயலன்ஸில் ஈடுபடுறவங்கலாம் ஐடென்டிட்டி தெரியக்கூடாதுன்னு கரிச்சுவை கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு பண்ணுவாங்க. ஏங்க இந்த ரவுடித்தனம் பண்ணுறது, அதுவும் போலீஸ்கிட்ட பேசிக்கிட்டே ரவுடித்தனம் பண்ணுறது ஃபேஸ்புக் லைவ் போடுறாங்கங்க. ஆனால் அவர்கள் நினைத்தது தானே சரி, நம்மளை தொடமாட்டாங்க, போலீஸ் நம்மளை, அருணோட போலீஸ் நம்மளை ஒன்றும் பண்ணாது என்று அவர்களுக்கு செல்வ பெருந்தகையால் வாக்குறுதி அளிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த துணிச்சலை தானேங்க ரோட்டில் பர்மிஷன் இல்லாமல் ஊர்வலம் போகிறாங்க. இப்போ நீங்கள் நானும் தைரியமாக ஊர்வலம் போக முடியுமா? ரோட்டில் எடுத்தவொன்னே என்ன சொல்லுவோம், பர்மிஷன் வாங்கணும், ஒன்று வல்லூர் கோட்டம் இல்லைன்னா சிவானந்த சாலை பக்கத்தில், வேறு எங்கேயும் போராட்டம் பண்ண முடியாதுன்றது நமக்கு நன்றாக தெரியும். எந்த பர்மிஷன் இல்லாமல் தைரியமாக இந்த மாதிரி ஆபாச கோஷங்களை போட்டுக்கிட்டு சாலையில் நடக்கிறாங்க, பஸ்ஸில் ஏறி போய் ஒரு வீட்டில் இந்த வயலன்ஸை பண்ணுறாங்க. போலீஸ் பேட்ரோல் ஜீப் வந்துருச்சு, வந்தவொடனே கம்முனிரியான்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருக்காங்க. பிரதீப் வீடியோ எடுக்கிறது போகிறாரு, பிரதீப் அடிக்க வர்றாங்க, நீ நான் வீடியோ எடுக்கிறேன்னு. அப்போ அவர்களுக்கு எந்த அளவுக்கு துணிச்சல் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, போலீஸ் வரட்டும், வந்தா என்னையா அப்போ போ, போலீஸ் முன்னாடி தானே உங்களை அடிக்க வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு பாருங்கள். அவர்களுக்கு அந்த துணிச்சல் இருப்பது போலவே 48 மணி நேரம் ஆகி எஃப்ஐஆர் போடலன்னா அவர்களுக்கு அந்த துணிச்சல் இருக்கிறது சரிதானே? ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு ரொம்ப பாதுகாப்பான இடம் அவனோட வீடு. ஆமாம், அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும்போது அது நீங்கள் இரும்பு கோட்டை தான் இருக்கணும்னு அந்த வீடு அவசியம் இல்லை. ஈவன் ஒரு கூரை கோட்டையாக இருந்தாலும் அதில் போய் ஒழிஞ்சிக்கிறது தான் அவனுக்கு பாதுகாப்பாக வீடு. ஆமாம், அது அந்த பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தும். அங்கேயே பாதுகாப்பு இல்லைன்னா அங்கே பாதுகாப்பு இல்லை. இன்னொன்று, யாருக்கும் தெரியாத ஒரு இடம். நீங்கள் அதை பார்க்கணும். நீங்கள் மதுரை வீடுனா ஊருக்கே தெரியும், கம்பெனி அந்த பேரில் தான், அந்த அட்ரஸில் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், நீங்கள் கூகுளில் போட்டாலே அந்த அட்ரஸ் வந்துடும், அது எல்லாருக்கும் தெரியும். இந்த இடம் ஒருத்தருக்குமே தெரியாதுங்க. நான் யாருக்கும் தெரியாது, இது ஒரு கொஞ்சம் அமைதியான ஏரியா, இந்த ஏரியாவுக்கு யார் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தானா அந்த இடத்துல தாக்குதல் நடத்தினா நீங்கள் எங்கே போய் இருப்பீங்க? அப்போ எங்கே உங்களால் வாழ முடியும்?
ஸோ நீங்கள் ஒரு 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 மறைவான இடத்துல யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இப்படிப்பட்ட தாக்குதல் நடக்கிறது. அந்த தாக்குதல் நடந்த 48 மணி நேரம் கழித்தும் சட்டபூர்வமான நடவடிக்கை எல்லாம் எடுக்கவில்லை என்றால் நீங்கள் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? நான் என்னோடய முகம் ஊரறிஞ்ச முகங்க, எங்கே பார்த்தாலும் சார் நீங்கள் பேசுவீங்க சார்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்டு மக்களிடையே பரவலாக அறியப்பட்டவன், மக்களிடையே பரவலாக அறியப்பட்ட ஒருத்தனை நீங்கள் இவ்வளோ தைரியமாக போய் இப்படி அட்டாக் பண்ணிவிட்டு எந்த நடவடிக்கை இல்லாமல் உங்களால் இருக்க முடியுதுன்னா இவங்களை எதிர்த்து சாதாரணமான ஒருத்தன் பேசுறதுக்கு எப்படி துணிவான்? அது மட்டும் இல்லாமல் இந்த ரவுடி எலிமெண்ட்டுக்கு ஒரு பெரிய தைரியம் வரும். அதுதான் வராதா? எங்கே வேணாலும் போய் அடிப்பான். காசு கொடுத்து சரக்கு வாங்கி கொடுத்தோன்னா எங்கே வேணாலும் போய் பண்ணுவாங்க. அதை லிட்ரலாக அந்த மாப் வந்து எப்படி இந்த வம்பு வளர்க்குறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? லிட்ரலாக அதை பண்ணுறாங்க. ஃபிலிக்ஸ் ஒரு பாவம், எங்கள் வீட்டு ஓனர் அடிக்க போகிறாங்க, என்ன இவனுக்கு நீ எப்படி வீடு கொடுத்த? நீங்கள் இருந்தீங்களப்பா? பாலாஜி மைக் பிடிக்கிறாரு, மைக் பிடிச்சி பேட்டி எடுத்துட்டாங்க. அந்த அம்மாட்ட தான் என்ன ஒரு மாதிரி பார்க்குற அப்படின்னு சண்டைக்கு போகிறாங்க. இதெல்லாம் வந்து அவன் எந்த அளவுக்கு இதில் வந்து வெல்வர்ஸாக இருப்பாங்கன்னா தான் பண்ண முடியுது மாதிரிலாம். அதனால தான் ப்ரிப்பேர் பண்ணி தான் அனுப்பி விடுறாங்க. அண்டு மீண்டும் வந்து நிறைய பேர் நேற்றும் செய்தியாளர்கள் கேட்டாங்க, எப்படிங்க நீங்கள் செல்வ பிறந்தகை வந்தான் காரணம் இதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்கன்னு. நான் இப்போது சொன்ன எவிடன்ஸ் எல்லாம் போக இது செல்வ பிறந்தகையோட பேட்டர்னு. 2001 அவர் புதிய தமிழகம் கட்சியில் இருக்கிறார். ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் வந்து அவர் ஆடிட்டர் பாண்டியன் கொலை நடந்த பிறகு அவர் வீட்டுக்கே வந்து நம்பர் லாக்கு, அவர் பாண்டியன் வீடுக்கு வந்து டோர் லாக் வந்து நம்பர்டு லாக்கு. இவர் செல்வ பிறந்தகை பாண்டியனுக்கு நெருக்கமான நண்பர். அந்த நம்பரை போட்டு பாண்டியன் செத்த பிறகு அந்த நம்பரை போட்டு வீட்டை திறந்து இவரும் பொன்மாணிக்கவேலு, அப்போ மயிலாப்பூர் ஏசி பொன்மாணிக்கவேலும் வீட்டுக்கு உள்ளே போய் கட்டில் கீழே இருந்த ஷேர் சர்டிஃபிகேட்ஸு, டைமண்ட்ஸு, ஜுவல்ஸு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போய் அந்த பணத்தில் தான் லண்டனில் ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருக்காரு செல்வ பிறந்தகை. இது தெரிஞ்ச உடனே திரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இவரை கட்சியை விட்டு நீக்குகிறார். புதிய தமிழகம் அலுவலகத்தையே ரவுடிங்களை விட்டு அடிச்சு நொறுக்கிறாரு. நான் இப்போ ரிப்போர்ட்டர் அதை கவர் பண்ணியிருக்கேன். நான் அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கஸ்தூரி ரங்கன் சாலையில் டாக்டர் கிருஷ்ணசாமியின் வீடு இருக்கிறது. அங்கே வீட்டுக்குள்ளே போய் இதே மாதிரி சாக்கடையும் மலத்தையும் வீசியிருக்கார் செல்வ பிறந்தகை. எனக்கு என்ன ஒரு இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம்னா, சசிகாந்தை விடுங்க, சசிகாந்த் கட்சியில் சேர்ந்தே ஒரு 2 வருஷமாக தான் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அவரை இவ்வளோ சீனியர்ஸ் இருக்கும்போது சசிகாந்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பிரசிடெண்ட் ஆக்குவது சரியான செயல் இல்லைன்ட்டு ஒரு பார்வையாளனாக நான் கருதுறேன். அது சசியை தூக்கி ஓரம் வைங்க. ஆனால் இப்படிப்பட்ட ரவுடியை அவரோட சாதி என்ற ஒரே காரணத்தை வைத்து நீங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு பிரசிடெண்ட் ஆக்கியிருக்காருன்னா இந்த கட்சி விளங்க மாட்டதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும், மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ பேர் இருக்கான், நான் பார்த்துருக்கேன். வந்து நம்ம நிகழ்ச்சிக்கே வந்து நேர்காணலாம் கொடுக்கறதுக்கு வருவாங்க. ஏங்க இந்த கட்சியில் இருக்கிறீங்கன்னு கேட்டால் சார் இல்லை சார் சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி நல்ல கட்சி என்று சொல்வார்கள். அவங்களுக்கும் தெரியும் அந்த கட்சி வளராது, ஒன்றும் மீண்டும் காமராஜ் ஆட்சிலாம் இந்த ஜென்மத்தில் இங்கே அமைக்கப் போவதில்லை என்பதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இது போல் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாடு முழுக்க மூளைக்கு மூளை ஒரு தொண்டனாவது இருப்பான். அப்படிப்பட்ட கட்சிக்கு போடுறதுக்கு தலைவர் இல்லாமல் ஒரு ரவுடி பாயில கொண்டு வந்து போடுறீங்கன்னா என்ன கட்சி நடத்துறீங்க நீங்கள்? காங்கிரஸ் முக்து பாரத்தை பிஜேபி பண்ணவனா நீ இவங்களே பண்ணிப்பாங்க. கார்த்தி சிதம்பரம் கண்டிச்சிருக்கிறார். இல்லை, இது எங்கள் மனசாட்சி உள்ள யாராக இருந்தாலும் இதை கண்டிக்க வேண்டும். அண்டு தமிழக காங்கிரஸ்க்கான மேலிட பொறுப்பாளரும் இதை கண்டித்திருக்கிறார். இது சசிகாந்த் செந்தில் அவர்களே கண்டிச்சிருக்காரு. இதை மனசாட்சி உள்ள யாராக இருந்தாலும் இதை கண்டிப்பார்கள். ஆனால் திரு செல்வ பிறந்தகை அவர்களை காப்பாற்றுவது, பாதுகாப்பது அவருடைய சாதி. இது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் செல்வ பிறந்தகையை பார்த்து இல்லை ஒரு மாற்றணும், ஒரு சரியான தலைவர் இல்லைன்னு சொன்னான்னா அவர் செட்டியார் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாரு. வேறு யாராவது ஒருவர் இது போல் பேசினார்கள்னா பார்த்தீங்களா, ஒரு தலித்து வந்து காங்கிரஸ் தலைவராக இருக்குது பொறுக்கல. என்ன காரணம் என்றால் இந்த தலித்துகள் புனித பசுக்கள். எல்லாத்துக்கும் இயல்பாக ஒரு பயம் இருக்கும்ல. அவர் எடுத்தோடனே இந்த கார்டை என்ன தூக்குறாரு, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் இந்த கட்சிக்கு தலைவராக வர்றது இவர்களுக்கெல்லாம் பொறுக்கவில்லைன்னு ஒரு சொன்னான்னா மாற்று சாதிக்காரன் என்ன நினைப்பான், எதுக்கு அவனுக்கு SC ST கேஸில் கம்ப்ளைண்ட் வர கொடுத்து விட்ருவாங்க இப்படி இருக்குது என்று தானே நேர்ப்பார்கள். இதை கேடயமாக வைத்துக்கொண்டு நான் கேட்குறேன், இவர் என்ன ஏழை தலித்தா? அவர் இந்த ஏழை தலித்தின் மகள் தான் லண்டனில் படித்ததா? இவர் லண்டனில் ப்ராப்பர்ட்டி வாங்கினது இல்லாமல் இவர் பொண்ணே வந்து ஏதோ ஒரு நேர்காணலே சொன்னார்னு பார்த்தேன். எங்கள் லண்டனில் இந்த இதில் படித்தது அந்த இதில் படித்ததுன்னு அந்த மகளை பற்றி குறிப்பிட்டு கொண்டிருந்தார்.
இவங்க பொண்ணு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்பிஏ படித்தது என்று நினைவு. அதுவும் வந்து இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் இவர் தான் வாங்கி கொடுக்குறாரு. இது போக இப்போது சென்னை மாநகராட்சி நடத்தும் சுகாதார கேம்புகளில் இவருடைய மகள் பங்கேற்கிறார். நான் அந்த புள்ள டாக்டரா அப்படின்னு கேட்டேன். எம்பிஏ படிச்சிருக்குது. எதற்கென்றால் இப்போதிலிருந்தே சமூக சேவையில் ஈடுபடுத்தி 29 எம்பி சீட் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுகிறாரு. ஓகே, இதில் எங்கிருந்த நான் என்ன செல்வ பிறந்தகை மட்டுமா குறி வச்சு நான் நிகழ்ச்சி நடத்தி பேசினேன்? எல்லா தலைவர்களையும் விமர்சிக்கிறேன். செல்வ பிறந்தகை விமர்சித்த உடனே இவரோட மைத்துனர் சசிகாந்த் செந்திலுக்காக இவர் இதை செய்கிறார். அப்புறம் நேற்று இன்னொன்று சொன்னார், காசு கொடுத்தா எதை வேணாலும் சங்கர் பேசுவார். இதெல்லாம் நம்மளை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியாதா என்ன நடக்கிறது என்று? ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு பதில், என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திரு செல்வ பிறந்தகை அவர்கள் சொல்கிறார். அந்த லேடி வாணிஸ்ரீ விஜயகுமார் அவர்கள் கிட்டத்தட்ட 100 ஃபோட்டோ போட்டிருக்கு செல்வ பிறந்தகையோட. ஒரு வீட்டுக்கு வந்தார், அண்ணா எங்கள் வீட்டுக்கு வந்தார், இங்கே வந்தார், அங்கே வந்தாருன்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. கார்டு இருக்கா? அவங்க லாயலிஸ்ட்டை அவங்களே வந்து ஆன் ஹர் ஓன் பண்ணியிருந்துக்கலாம் இல்லையா? ஆன் ஹர் ஓன் செல்வ பிறந்தகை தலையீடு இல்லாமலே நம்ம அண்ணனை இப்படி சொல்லிட்டாருன்ட்டு அவங்களே வந்து தன்னெழுச்சியாக இதை செஞ்சுருக்கலாம் இல்லையா? அப்போ செல்வ பிறந்தகை வந்து வாணிஸ்ரீ விஜயகுமாரை உடனடியாக காவல்துறை கைது செய்ய வேண்டும்னு ஒரு ட்வீட் போட சொல்லுங்கள். மீதி நான் பார்த்துக்கிறேன், நான் போட சொல்லுங்கள். ஆன் ஹர் ஓன் நம்முடைய ஆதரவாளர்களை இதை பண்ணுறதுன்றது நான் ஒத்துக்கிறேன். இதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது மாதிரியான ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக வரும். கரெக்ட். அடுத்த நாளே வந்திருக்கணும், உடனே கிளம்புவாங்க. இது மாதிரி வெல் ஆர்கனைஸ்லாம் பண்ண முடியாது. டிசம்பர் மாதம் போட்ட வீடியோவுக்கு என்ன உனக்கு மார்ச் மாதம் தான் கோவம் வருதா? அப்போ நீ என்ன ஆதரவாளர் உங்கள் அண்ணனுக்கு? டிசம்பர் மாதம் போட்ட வீடியோ தானே அது? இவ்வளோ லேட்டாக கோவம் வருது. அண்டு இப்படி இந்த லேட்டாக வரக்கூடிய கோவமும் இவ்வளோ ஆர்கனைஸ்டாக வரும். ஃபோட்டோவெல்லாம் பிரிண்ட் போடு என்று அது அன்னைக்கே அந்த இது வந்திருக்கணுங்க. இன்னொன்று ஸ்பான்டேனியஸாக கோவம் வந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து அந்த அந்த ஸ்கேவெஞ்சர் கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்கணும். அதான் சொல்கிறேன். எல்லாம் இப்போ என்ன இங்கே நரேஷன் செட் பண்ணப்படுதுன்னா, இவர் வந்து உண்மையிலே அந்த துப்புரவு தொழிலாளர்கள்லாம் இழிவாக பேசிட்டாரு, அதனால துப்புரவு தொழிலாளர்கள் தான் போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக வந்திருந்தவர்கள் ஒருவர் கூட ஒருவர் விஜயகுமாரை தவிர ஜெயக்குமாரை தவிர வேறு யாருமே துப்புரவு தொழிலாளிகள் அல்ல. அத்தனை பேரும் ரவுடி எலிமெண்ட்ஸ். இது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பிரசிடெண்ட்டோட டிஸ்போசலில் இது மாதிரி ரவுடி எலிமெண்ட்ஸ் வச்சு இருக்கிறது எவ்வளோ டேஞ்சர்னு யோசிச்சு பாருங்க. அது ஒரு ஸ்டேஜில் யோசிக்கலாங்க. மேபி வென் யூஆர் யங், வென் யூஆர் பட்டிங், வென் யூஆர் பிகினிங், அந்த இப்போ அரசியலில் தொடக்க நிலையில் இருக்கவங்க இது மாதிரிலாம் பண்ணுவாங்க, அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்கு, மீடியா கிராப் பண்ணுறதுக்கு. பட் இவ்வளோ ஆல்மோஸ்ட் அவர் வந்து உச்சத்தை தொட்டாருன்னு தானே அர்த்தம். அரசியலில் காங்கிரஸில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகபட்சமான பதவி டிஎன்சிசி பிரசிடென்ட், அதே வாங்கிட்டாரு. இன்னுமா அவர் வந்து அந்த அடிமட்ட சிந்தனையில் இருக்கணும். இவ்வளோ தூரம் டிஎன்சிசி பிரசிடென்ட் ஆகிட்டேன், நீ என்னை பற்றி எப்படிடா பேசுவேன்? அது மட்டும் அல்லாமல் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த 2001 கிருஷ்ணசாமி வீட்டில் பூந்து ஆஃபீஸை நொறுக்குன அந்த ரவுடி செல்வ பெருந்தகை இன்னும் மாறவில்லை என்பதைத்தானே இது உணர்த்துகிறது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன். யங் ஏஜ்லேருந்து ரவுடி தனம் இதெல்லாம் பண்ணுவாங்க, கொஞ்சம் வளர அப்படியே பக்குவமாயிட்டு ரொம்ப டீசெண்டாக நடந்துக்குவாங்க. இன்றைக்கும் இதை இவர் பண்ணுறாருன்னா இவர் அந்த செல்வ பெருந்தகை தான் என்றும் அப்படியே இருக்கிறார். இவர் துளியும் மாறவில்லை. ஸோ அல்டிமேட்லி இட் இஸ் தி சாய்ஸ் ஆஃப் தி காங்கிரஸ் தட் நீட்ஸ் டு பி கொஸ்டின். ஓகே, நீங்கள் ஒரு உங்கள் மொஹபத் கா தூக்கான் நடத்துகிறேன் அப்படின்ட்டு அன்பை விதைக்க வேண்டும் என்று உங்கள் கட்சியின் தலைவர் செய்து கொண்டிருக்கிறார். மகாராஷ்டிராவில் குணால் கம்ராவோட அந்த அரங்கத்தை அடித்து உடைத்ததை விட மோசமான வன்முறைங்க இது. மன்னிக்க முடியாத வன்முறை. அதான் நான் சொல்றேன், வீடு என்பது என்னுடைய பாதுகாப்பு. அதுதான் எனக்கு வந்து தி மோஸ்ட் சேஃபஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த் ஃபார் மீ. அங்கே வந்து நீங்கள் உடைக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் நான் எங்கே போகிறது? அடுத்தது ரோட்டில் தூங்குறது. இவ்வளவு நடந்த பிறகு இது காவல்துறை இது பண்ணாது. அதனால் எனக்கு இது நம்பிக்கை இல்லை. ஒரே வழி, இதற்கெல்லாம் ஒரே தீர்வு, ஒரே வழி ஆட்சி மாற்றம் ஒன்று தான் ஃபெலிக்ஸ். வேறு வழியே இல்லை. நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க, இன்றைக்கி கூட ஜூனியர் விடனில் கவரில் வச்சுருக்குறாங்க எவ்வளவு கொலைகள் நடக்குதுன்னு. ஒவ்வொரு கொலையும் போய் அசம்பிளியில் டிஃபெண்ட் தானே பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, இது எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டாக போயிடுச்சுன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லலாம். கொலை பட்டியல் பாருங்கள். நீங்கள் 2020ஆம் ஆண்டோடு ஒப்பிடும்போது 4 கொலை கம்மியாகுது. வெக்கம் வர 1100 கொலைகள் மட்டுமே நடந்தது. என்னங்க ஜூனியர் அந்த லிஸ்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். 38 கொலைகளோ என்னமோ. அதில் வந்து ஒரு 7-8 கொலைகளை தவிர்த்து 7-8 கொலை வந்து திடீர்னு இந்த வரப்பு தகராறு இது போன்ற இதில் நடக்குது. மீதி எல்லாமே ஆர்கனைஸ்டு மர்டர்ஸு.
இது பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு சிஎம்க்கு கோவம் வரணுமா வேணாமாங்க? இவங்க எழுதி கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிஸை போய் திருப்பி படிக்கிறார். ஓ, போன வாட்டியோட 20 கூட கம்மியா, வெரி குட் வெரி குட், நான் பார்த்துக்கிறேன் விடுங்கன்ட்டு போய் அசம்பிளியில் போய் இப்படி பதில் சொல்கிறாருன்னா உங்களுக்கு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் 2001 இன்சிடென்ட்டே ரிப்போர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் லாங்காக வந்து நீங்கள் பாலிடிக்ஸ் அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த முதல்வர் பதவிக்கு துளியும் தகுதி இல்லாத நபர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரிகிறதா இல்லையா? ஆமாம், உறுதி. நீங்கள் எல்லாருமே பிறக்கும்போது எல்லா நாலேஜோடையும் வந்துட மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் வந்த உடனே அதை கற்றுப்பாங்க. இதுக்கு நல்ல உதாரணம் திரு எடப்பாடி பழனிசாமி. வெள்ளமண்டி வியாபாரி தான். தப்பி தவறி போய் இந்த சேரில் உட்கார்ந்த உடனே இந்த சேரை விட்டு நம்ம இறங்கவே கூடாதுன்றதுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்தார். கற்றுக்கொண்டார். தெரியாத விஷயத்துக்கு கூப்பிட்டு அதிகாரிகள் கூப்பிட்டு, சார் எனக்கு தெரியாது, இது என்ன பண்ணும் கேட்டோம், ஓகே நான் பார்த்துக்கிறேன் என்று கற்றுக்கொண்டார். 50 ஆண்டு காலம் உங்கள் தந்தையோடு வளர்ந்தும் கூட நீங்கள் இதையெல்லாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் இந்த பதவிக்கு துளியும் தகுதி இல்லாதவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு சீஃப் மினிஸ்டருக்கே தெரியாமல் அவர் பேரை சொல்லி நாட்டில் இத்தனை அயோக்கியத்தனங்கள் நடக்கிறது என்றால் இந்த ஆட்சி எப்படி தமிழக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஆட்சி என்று நாம் கருத முடியும் ஃபெலிக்ஸ்? ஆனால் அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களே தோழர், மீண்டும் நம்ம தான் வருவோன்ட்டு. அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். எடப்பாடி அமித்ஷாலாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காருல்ல. தேர்தலில் போட்டிடுறது இவங்க வெளியில் இருப்பாங்களா ஜெயிலில் இருப்பாங்கன்றதெல்லாம் தெரியுங்க. விடுங்க, ஒரு வருஷம் இருக்குது, என்னென்னமோ நடக்கும். அவ்வளோ கை சுத்தமாக வச்சுருக்காங்க. பாஜகன்னு கத்தினுக்கிறீங்க. தேர்தலில் நீங்கள் திருடி வச்சுருக்கிறதுக்கு, தேர்தலில் போட்டிடுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இந்த டாஸ்மாக் ஊழலை வந்து அமலாக்கத்துறை விசாரிக்கக்கூடாதுன்ட்டு நீதிமன்றத்தை டாஸ்மாக் நிறுவனமே அணுகுகிறது. ஓகேவா? ஃபஸ்ட்டு அதுவே தவறு. ஒரு ஊழல் நடக்குதா இல்லையான்றதுக்கு எதிராக அல்லது விசாரணைக்கு எதிராக தனிநபர்கள் நீதிமன்றம் செல்லலாம். ஆனால் ஒரு நிறுவனம் போகக்கூடாது. அப்போ நீங்கள் நிறுவனத்தை ஊழல் செய்ய வச்சுட்டு நிறுவனத்தையே டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்கு அனுப்புறீங்க. இது ரொம்ப தவறான அணுகுமுறை. இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். டாஸ்மாக் டசன்ட் பிலாங் டு ஸ்டாலின். டாஸ்மாக் பிலாங்ஸ் டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் தமிழ்நாடு பீப்புள். அந்த நிறுவனத்தை போய் நீங்கள் இந்த ஊழலை டிஃபெண்ட் பண்ண சொல்கிறீங்க. அதை விட என்ன சொல்கிறது, ரொம்ப நம்மளுக்கு தலைகுனிவு என்னன்னா, அதில் போய் ரெய்டு நடந்ததே தலைகுனிவு இல்லை, ரெய்டு நடந்ததே தலைகுனிவு ஆச்சுங்களா? ஸோ டாஸ்மாக் அங்கே போயிட்டு நீங்கள் இடி விசாரிக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 3 ரிட்டு போட்டிருக்காங்கல்ல, 3 ரிட்டு. ஸோ விசாரிக்கக்கூடாது, ஆவணங்கள் எல்லாம் திருப்பி கொடுக்கணும். அண்ட் இது மாதிரி செஷ்யூராக இது மாதிரி இதெல்லாம் கொடுத்து அப்புறம் சம்மனை வந்து இந்த இசிஐஆர் காப்பியங்கள் கொடுக்கணும். இது மாதிரி ப்ரேயர் போட்டிருக்காங்க. அண்டு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அந்த வழக்கை விசாரித்து கொண்டிருந்த நீதிபதிகள் அமர்வு திரு ஒரு பேர் மறந்துட்டேன் நான், திரு ரமேஷ் மற்றும் இன்னொரு நீதிபதி பேர் எனக்கு தெரியல, செந்தில்குமார் என்று நினைக்கிறேன். அந்த 2 நீதிபதியும் விலக்கி விட்டார்கள். அவர் விலகினதுனால அந்த வழக்கில் எதுவும் உத்தரவு பிறப்பிக்கலை. அதில் 3 சுப்பிரமணியம் சிறப்பாக இருக்கும். விட்டுருங்க, நம்ம நிறைய பேசியிருக்கோம் திரு SM சுப்பிரமணியம் அவர்களை பற்றி. போதும், விட்டுருங்க, என்ன நடக்குன்றது தெரியும் நாட்டுக்கு, சரிங்களா? அதில் ஒரு 3 டாஸ்மாக் ஸ்டாஃபு அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அந்த அஃபிடவிட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, எங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தினார். சீனியர் ஆஃபீஸர்ஸு, கிளாஸ் 4 எம்ப்ளாயிஸ் கிடையாது, சீனியர் ஆஃபீஸர்ஸு ஃபோனை பிடுங்கி வைத்து கொண்டு எங்கள் வீட்டோடு தொடர்பு கொள்ளவில்லை, அனுமதிக்கவில்லை, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தினர்னு டாஸ்மாகோட சீனியர் ஸ்டாஃபு அஃபிடவிட் போடுறாங்க. சரி, துன்புறுத்தினது ஒரு வாதத்துக்காக ஒத்துக்கிறேன். இங்கே துன்புறுத்தினதுக்காக 1000 கோடி ரூபா ஊழலில் கேன்சல் பண்ணுமா? விசாரிக்கக்கூடாதா? என்னையா லாஜிக் இது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1000 கோடின்றது ஒரு ஸ்மால் நம்பர். இல்லை, அது நான் வெறும் 1000 கோடி ஒரு வாதத்துக்கு 1000 கோடின்றதை மட்டுமே வச்சுக்கிறேங்க. அது 50,000 கோடிங்க நம்மளே நிறைய பேசியிருக்காங்க. அது 50,000 கோடி கம்மி இல்லாமல் நடந்துருங்க, விட்டுருங்க. நீங்கள் நான் இடியோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு வாதத்துக்காக எடுத்துக்கிறேன். வெறும் 1000 கோடின்னு வச்சுக்கோங்க. சரி, நீ 6 மணி நேரமோ இல்லை 7 மணி நேரம் உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட ஃபோன் பேசலன்றதுக்காக 1000 கோடி ரூபாய் ஊழலில் இடி விசாரிக்கக்கூடாதா? இது என்னங்க ஸ்டாண்டு? இது ஒரு அஃபிடவிட்டை போய் உயர்நீதிமன்றத்தில் போடுதுன்னா என்ன அரசாங்கங்க இது? 2 பேருமே கொலைட்டாக இருக்கலாம் இல்லையா? அதில் நீ ஒரு கேஸை போடு, நாங்கள் இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு கூட ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அது எந்த அளவுக்கு உண்மை என்பது எனக்கு தெரியவில்லை. ஏன்னா எந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாலும் இடி மேல்முறையீடுக்கு செல்கிறது என்பதை மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் எனக்கும் இருந்தது. பழனிசாமி அமித்ஷாவை பார்த்து விட்டு வந்த பிறகு நீங்கள் அந்த சந்தேகத்தை பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அதான் சொல்கிறேன். 26 எலெக்ஷனை வந்து இவங்க வெளியிலேருந்து போட்டிடுவாங்களா ஜெயிலேருந்து போட்டிடுவாங்களா என்பதுக்கே கேரண்டி இல்லை, சரிங்களா?
ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு ஜென்ரல் மேனேஜர் லெவல் ஸ்டாஃபை வந்து எங்களை வீட்டில் வந்து எங்களை கடுமையாக துன்பப்படுத்திட்டாங்க. உடல் ரீதியாக மன ரீதியாக எப்படிங்க துன்பப்படுத்தும்? நான் கேட்குறேன், சர்ச்சு நடக்குது. இப்போ உங்கள் வீட்டில் சோதனை பண்ணுறது, இன்கம் டேக்ஸ் சோதனை பண்ணுறதுக்கு வர்றாங்கங்க. வந்த உடனே ஃபோனை வாங்கி வைப்பாங்க, சொல்லிடுறாங்க. 8 மணி நேரம் நினச்சினா 8 மணி நேரமும் ஃபோனை கொடுக்க மாட்டாங்க. இல்லை பதிலுக்கு உங்களுக்கு ஃபோனை கொடுத்துட்டாங்கங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி அந்த ரூபா கட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்ப மாட்டீங்களா? இது என்ன சர்ச்சை சொல்லுங்கள்? இல்லை, அது ப்ரொசீஜர் தானே. இது அதானே ப்ரொசீஜரு. யூடியூப்பில் பேசுனதுக்கு உங்கள் அலுவலகத்துலையும் என் அலுவலகத்துலையும் கேமராவை தூக்கிட்டு போகல, வீட்டு வரையும் வச்சாங்களே, சோதனை பண்ணாங்களே, எல்லாத்தையும் எடுத்து போட்டு உங்கள் திருப்பி எடுக்கிறதுக்கு பண்ண இது ஒன்று. இன்னொன்று, யூடியூப்பில் பேசுனதுக்கும் உங்கள் வீட்டு பத்திரத்துக்கும் என்ன சம்மந்தம் சொல்லுங்கள்? நீங்கள் எப்படிலாம் சோதனை பண்ணுவீங்க? இடி உங்கள் அலுவலகத்தில் வரும்போது மட்டும் உங்களுக்கு வந்து வாங்க உட்காருங்க சார், பிஸ்கட் சாப்பிடுங்க, உட்காருங்க, இந்தாங்க ஃபோனை வச்சுங்க, இந்தாங்க ஐபேடு, கேம்ஸ் ஏதாவது விளையாண்டுன்னு இருங்க, யார் கூட பேசுறதுனாலும் பேசுங்க, நீங்கள் பாட்டு பேசினு இருக்கேன்ட்டு அவங்க மட்டும் இப்படி பண்ணுவாங்களா? ஒரு இன்னும் இடி இஸ் அனதர் ஏஜென்சி. யூ ஆர் ஹேவிங் மல்டிபிள் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ். உங்களுக்கு சோதனை பண்ணுறதுனா என்னென்னு தெரியும். நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடக்கிறது தமிழ்நாடு பூரா நடக்குது. அப்போ போகும்போது சார் தாங்க சார் ஃபோனை வச்சுக்கங்க, ஜாலியாக பேசினுருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு ஸ்டாண்டாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் நீதிமன்றத்தில் லிட்டிகேட் பண்ணுறீங்கன்னா என்னையா கவர்மெண்ட் இது? நீங்கள் இந்த 4 ஆண்டுகளாக நடக்கிற சம்பவங்களோட சீக்வன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு தொகுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் ஸ்டாலினுக்கு ஆட்சி நடத்த தெரியலன்றதை நிரூபிக்குதா? நீங்கள் இதை அரசியல் ரீதியாக எதிர்த்து போராட்டணும். இந்த டாஸ்மாகோட இந்த சோதனை நடத்தி இடி பழி வாங்குது, மத்திய அரசு பழி வாங்குது, கூலிப்படையாக இடியை பயன்படுத்துகிறார்கள், ஏதாவது சொல்லுங்க. அரசியல் ரீதியாக எந்த வார்த்தையுமே எது வேணாலும் பண்ணுங்க. நீங்க அதை எதையுமே பண்ணாம இது என்னங்க கேஸ், இது கோர்ட்ல போயிட்டு என்ன ஃபோன் பேச விடலன்னு, யோ சர்ச் நடந்துட்டு இருக்கியா, எப்படி அவனை ஃபோன் பேச விடுவாங்க? அது சர்ச். அது அப்புறம் டாஸ்மாக் எம்டியின் ஃபோனை கூட பிடுங்கி விட்டார்கள். அப்புறம் எம்டி ஃபோனை பிடுங்காம அவர் தானே எல்லாத்துக்கும் லிக்கர் கம்பெனியெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் அன்பில் மகேஷை பாரு, ஒரு உதயநிதியை பாருங்க, ஒரு முத்துசாமி வேஸ்ட், நீங்கள் அவர் சும்மா, நீங்கள் ஒரு அண்ணன் வந்துட்டார் வெளில, நீங்கள் ஒரு அண்ணன் செந்தில் பாலாஜி பாருங்கன்ட்டு அவர் தானே இந்த தகவலெல்லாம் சொல்கிறார். அவர் ஃபோனில் தானே எல்லா விவரங்களும் இருந்திருக்கின்றன என்று இப்போது எடுத்திருக்கிறார்கள். அப்புறம் இந்த ஃபோனை கொடுக்காம ஃபோனை ஃபார்மேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனை தான் எவிடன்ஸ் இருக்குது. யூடியூப்பில் பேசுறதுக்கு உங்கள் ஃபோனை என் ஃபோனை மட்டும் எதுக்கு சீஸ் பண்ணாங்க இவங்க இந்த போலீஸை? அப்புறம் வாங்க மாட்டாங்களா எம்டி ஃபோனை? இது ஒரு மேட்டர் இடத்துல லிட்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். நீங்கள் இது எல்லா விஷயத்தையும் எதுக்கு சொல்கிறேன்னா, இது எல்லாத்தையும் நீங்கள் தொகுத்து பார்க்கும்போது சிஎம்க்கு ஆட்சி நடத்தவே தெரியல. எனக்கு இன்னும் என்னால் நம்ப முடியல. நடந்துருச்சு, நம்ம வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, சிஎம் கூப்பிட்டு இந்த பார் சாயங்காலம் 8 மணி வரைக்கும் டைமு, எல்லா கேஸையும் அரெஸ்ட் பண்ணணும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டானா தூக்கி உள்ள வச்சுருவாங்க. நான் சொல்லிடுறேன், நீ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சிஎம் சொல்லிட்டானா இது வேலை நடந்துடும். இந்த தருணம் வரைக்கும் எஃப்ஐஆர் கூட போடாமல் இருக்காங்கன்னா இவர் எந்த அளவுக்கு இவருக்கு நடக்கிறது எதுவும் தெரியலன்றது பாருங்கள். நான் ஏன் இவ்வளவு உறுதியாக இதை சொல்கிறேன்னா, எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயமும் எனது வீட்டில் நடந்த தாக்குதலும் முதல்வர் அவர்களுக்கு எப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கும் என்றால், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அறிக்கை விட்டால் மட்டும்தான் சிஎம் நாலேஜ் எடுத்துகிட்டு போவாங்க. ஓகே. ஏன்னா வேறு எந்த மேட்டரையும் அவர்கிட்ட ஏன் தைரியமாக கொண்டு போகிறது இல்லைன்னா, அவர் ஃபேஸ்புக்கில் இல்லை, ட்விட்டர் பார்க்குறது இல்லை, இன்ஸ்டாவில் இல்லை, செய்தித்தாள்களை படிப்பதே கிடையாது. டிவி நியூஸில் நியூஸாக மீறி வந்துச்சுனாலும் இவங்க தான் நியூஸை கொடுக்குறாங்க. அதனால் எதுவும் தெரியாது. ஆனால் இபிஎஸ் ஏடிஎம்கே ஒரு விஷயத்தை தொட்டால் மட்டும் சிஎம் நாலேஜ் கொண்டு போயிடுவாங்க. ஸோ இந்த விஷயமும் இது போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை விட்டதன் காரணமாகத்தான் முதல்வர் நாலேஜுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அவர் உடனடியாக நடவடிக்கை எடுங்கன்னு உத்தரவு போட்டார். அதுக்கு பிறகும் நடக்கலை. எப்போ போய் சொல்லுவாங்கன்னா, இதில் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலைன்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடணும். என்னன்னா, எந்த தகவலாக இருந்தாலும் திரு தினேஷ் அவர்கள் மூலமாக மட்டும்தான் முதல்வருக்கு இது செல்ல வேண்டும். ஆமாம், நீங்கள் அந்த இளமையின் ரகசியம் என்னன்னு கேட்டீங்க பார்த்தீங்களா? ஸோ துணை முதல்வர் திரு தினேஷ் அவர்களை மீறி முதல்வருக்கு எந்த செய்தியும் சென்று சேராது. உதயநிதி தன் தந்தையிடம் அலுவல் ரீதியாக ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் கூட தினேஷ் மூலமாகத்தான் செல்ல வேண்டும். அதை மீறி உதயநிதி ஒன்று சொல்கிறாரு, சார் அப்பா இந்த ஆஃபீஸர் சரியில்லை, ஃபெலிக்ஸ் சரியில்லை, ஃபெலிக்ஸுக்கு பதிலாக பிரதீப் போடுங்கன்னு சொல்லிட்டு உதயநிதி ஒரு இதுக்கு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். உடனே இவர் வந்து முருகானந்தத்தை கேட்பார், என்னங்க ஒரு ஃபெலிக்ஸ் சரியில்லையா, பிரதீபை போடலான்னு ஒரு உதய் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னேன்னா, சார் உதய்க்கு தெரியாது, இவர் சொல்லி இந்த அதிகாரி தூண்டி விட்டு தான் உதய் இப்படி சொல்கிறாரு, பிரதீபை போட்ட ஆட்சி கெட்ட வருது சார். ஒரு வார்த்தை சொன்னேன், உனக்கு சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது போ, இவ்வளோ தான் பதில். இப்போ எப்படி ஒரு சூழ்நிலை கைதியாக முதல்வர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது புரிகிறதா? இவர் கரெக்டாக ஆக்ஷன் எடுத்து இன்றைக்கி அந்த ஜூனியர் எண்டில் தான் சொல்லியிருக்காங்க, ஒரு முதல்வரோட வீட்டுக்குள்ளே ஏபிவிபி மாணவர்கள் உள்ளே நுழைந்தது மிகப்பெரிய உளவுத்துறை தோல்வி.
அப்போதே உளவுத்துறை அதிகாரிகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு அதிகாரிகள் மீது முதல்வர் நடவடிக்கை எடுத்திருந்தால் மற்ற அதிகாரிகளுக்கு அச்சம் இருக்கும். அன்னைக்கு இதை செய்யாமல் விட்டதோட விளைவு தான் இன்னைக்கு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றார். பல முறை நான் பேசியிருக்கேன். இந்த ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் நடந்தப்போ சிஎமோட கான்வாய் 20 நிமிஷம் ரோட்டில் என்ன சொன்னேன், எல்லாத்தையும் விட உச்சம் எது தெரியுமா, அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் ஒருத்தன் நாச்சியப்பன் பாத்திர கடையில் 2 கப்பை வாங்கிக்கிட்டு போய் அப்பா கிட்டையும் பையன்கிட்டையும் போய் கொடுத்தானே, என்னையா உளவுத்துறை நீங்கள் சொல்லுங்கள்? நடக்கலாமா இது ஒரு கவர்மெண்ட்டில்? யாருங்க அவன்? அவனுக்கு எப்படி இவங்களெல்லாம் ஏமாத்திர முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. ஏங்க நமக்கெல்லாம் இத்தனை வருஷம் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லி தெரியணும், நமக்கு தெரியலங்க. அவனுக்கு தெரியுதுங்க, டுபாகூர் கவர்மெண்ட் இதுன்னு தெரியுதுங்க அவனுக்கு. அதுவும் அப்பாவை பார்க்கும்போது ஒரு கப்பு, பையனை பார்க்கும்போது வேற கப்பு. அப்போ எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் இருக்கு பாருங்க. ஏங்க இது வெக்கப்பட்டிருக்க வேணாம்? ஆமா, பேக்ரவுண்ட் செக் பண்ணணும். சிஎம் கோவப்பட்டிருக்க வேணாம்? யோ என்னையா பண்ணிட்டீங்கன்னு குறைஞ்சது 4 தலை உருண்டுக்கணுமா? எதுக்குமே ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னா இவங்களுக்கு இவரை பார்த்த பையனை சீட்டிங் கேஸ்ல போட்டுக்கணும் முதல்ல. ஆமா, எதுக்குமே நடவடிக்கை எடுக்கலன்னா ஒரு சிஎம்ஐ பார்த்து இந்த அதிகாரிகள் எதுக்கு பயப்படணும்னு சொல்லுங்க. டிராஃபிக்கில் சிஎம் கான்வாய் நின்னதுக்கு நடவடிக்கை எடுக்கல, கள்ளச்சாராயம் குடிச்சது 70 பேரை கொன்னதுக்கு நடவடிக்கை எடுக்கல, மெரினாவில் விமான ஷோ ஏர் ஷோ நடக்கும்போது 5 பேர் நெரிசலில் சிக்கி செத்ததுக்கு அவங்களே நடவடிக்கை எடுக்கல. அப்படி இருக்கும்போது எந்த அதிகாரிக்கும் முதல்வர் மீது பயம் இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு எதுக்கு பயப்படணும்? அதை மீறி ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் போய் ஏதாவது சொல்லி, சார் இவர் வேணாம், இவர் நடவடிக்கை எடுத்தால் நம்ம வீக் கவர்மெண்ட் மாதிரி தெரிஞ்சிடும். எதிர்கட்சி அப்படி தான் சார் சொல்லும், நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கு சார், நீங்கள் உங்கள் ஆஃபீஸர்ஸ் நீங்கள் அவங்கள டிஃபெண்ட் பண்ணணும், இதை படிங்க போய் அசம்பிளியில் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இவர் போய் ஃபஸ்ட்டு கீழே ஒரு ஆகாசம் எடுத்துட்டு முடிச்சிடுவார். இப்படித்தான் 4 ஆண்டுகளாக இந்த அரசாங்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இது எல்லாமே ஒரு கியூமுலேட்டிவ் ஆங்கராக இது இந்த அரசின் மீது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுவும் எந்த நேரத்தில் இது நடக்குதுன்றதை முதல்வர் அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தை கையில் எடுத்து தென்னக தலைவர்களை, அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் முதல்வர்களை எல்லாம் அழைத்து தன்னை ஒரு அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய தேசிய தலைவராக நிறுவுவதற்கு முதல்வர் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிற சமயத்தில் தேசிய ஊடகங்கள் 2 நாட்களில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அரசை எதிர்த்து பேசுபவன் வீட்டில் மலம் வீசுகிறார்கள் என்று ஒரு செய்தியை கொண்டு போய் நாடு முழுக்க சேர்க்குறாங்கன்னா இவரோட இமேஜ் என்ன ஆகுன்றதை முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கூட இவருக்கு கோபம் வராமல் இதை ஃபாலோ பண்ணாமல் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா பார்த்தது அசம்பிளியில் பேசினுக்கிறார் பார்த்தீங்களா? இவர் ஏமாத்துறது எவ்வளோ ஈஸின்னு சொல்கிறேன். இவரோட வேலை இங்கே என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும். இவர்கிட்ட சார் சரியான பாயிண்ட்டு, அமித்ஷா பார்க்க போயிருக்காரு, மும்மொழி கொள்கை வராதுன்னு சொல்லுங்கள், போய் அவர்கிட்ட வலியுறுத்த சொல்லுங்கட்டு ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வச்சிங்கன்னா மறந்துருவாங்க சார்னு சொன்ன உடனே சரியான பாயிண்ட் ஆகுதுன்னு போய் பேசிட்டு இவங்க எல்லாம் தட்டுவாங்க. டப்பன்னு தட்டினோடனே பிச்சுட்டேன்ல, அந்த பிஜேபியோட கள்ள கூட்டணியை வெளிப்படுத்திட்டேன்லன்ட்டு வந்துடுவார். இங்கே செல்லரித்து கொண்டிருக்கிறது ஆட்சி. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்டு தான், நம்ம ஃப்ரெண்டு தான். மே 2010 செக்கர்ஸ் ஹோட்டல் தாக்குதல் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? சாக்ஸ் தான் அதில் முதல் குற்றவாளி. டி ராஜேந்திரன் கமிஷனர் இருந்தார்னு என்று எனக்கு நினைவு. அந்த செக்கர்ஸ் ஹோட்டலு, அது வினோஜ் ஹோட்டல் தெரியும்ல, வினோஜ் ரோஹிணி குரூப்பு பிஜேபி வினோஜ் ஹோட்டலு. அந்த செக்கர்ஸ் ஹோட்டல் தாக்குதல் திமுக ஆட்சிக்கான கவுண்டவுனை தொடங்கியது. அதுபோல என் வீட்டில் நடந்த தாக்குதலும் திமுக ஆட்சி முடிவதற்கான கவுண்டவுனின் தொடக்கம் என்று தான் நான் பார்க்கிறேன். ஓகே, இன்னொரு முக்கியமானது, சவுக்கு மீடியா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, வாட் இஸ் த பிளான்? நீங்கள் இதை ரொம்ப கஷ்டப்பட்டு, எனக்கும் தெரியும், ஐ மீன் டு தி சேம் பிஸ்னஸ், எப்படி சேம் பிளட்ன்றது எனக்கும் தெரியும். ஏன் இதை கைவிடணும்னு நினைக்கிறீங்க? இல்லை ஃபெலிக்ஸ், அது ஒரு எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், தெர் வாஸ் உங்கள் வீடு தாக்கப்பட்டது, அம்மாவுக்கு அதில் சிக்கினாங்க, இதெல்லாம் தாண்டி திஸ் மீடியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? இல்லை, நான் மீடியா இம்பார்ட்டண்ட்டு, நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணி எவ்வளோ முக்கியம் என்பதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் ஃபெலிக்ஸு. இப்போ நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க, ஆஃபீஸை காலி பண்ணிகிட்டு இருக்கோம், பில்டிங் இல்லை, வீட்டு ஓனர் 2 நாள் காலி பண்ண சொல்கிறாரு. நானே இப்போ இன்னும் இதை இப்போ எங்கே தங்கிட்டு இருக்கீங்க? தற்போது வெளியில் ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் தான் நான் இப்போ தங்கியிருக்கிறேன். அம்மா தங்கை வீட்டுக்கு சென்று விட்டார், நாங்கள் தங்கிட்டு இருக்கேன். இப்போது இந்த செட்டப்பு மினிமம் உங்களுக்கு என்ன தேவை என்பது உங்களுக்கு தெரியும். நண்பர்கள்லாம் நிறைய ஆஃபர் பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக தான் நீங்களும் ரன் பண்ணுறீங்க, நானும் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஒரு இந்த நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்க மாதிரி ஒரு 10க்கு 20 அறைக்குள்ளே வச்சுட்டு ஒரு கேமரா 2 கேமரா வச்சுக்கிட்டு நம்ம செய்யக்கூடியவர்கள் அல்ல. போட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணணுன்றது தான் நோக்கம். இது எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போது நான் உரிய வாடகையை சந்தையில் என்ன வாடகையோ அந்த வாடகையை நான் தருகிறேன் என்று சொன்ன பிறகும் கூட எனக்கு ஒருவர் கூட கட்டிடம் வாடகைக்கு தருவதற்கு வரவில்லை என்றால் எத்தனை இடத்துல போராடுறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். எங்கே போய் நடத்துவீங்க மீடியாவை? எனக்கு நான் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பணி எவ்வளோ முக்கியன்றதுலாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எங்கே போய் நடத்துவீங்க நீங்கள் சொல்லுங்கள். டெம்பரரியாக வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வாங்க என்கிட்ட கட்டணும், இஸ் இட் ப்ராக்டிகலி பாசிபிள்? எங்கே போய் நடத்துவீங்க? அப்போ எவ்வளோ நாள் வரையும் நீங்கள் வந்து அந்த எனக்கு ஐ எம் ட்ரைங் ஃபார் அக்கமடேஷன். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு நிரந்தரமாக போலீஸ் வந்து எனக்கு மிரட்டுனா கூட நான் உங்களை காலி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிற போல் ஒரு கட்டடமாவது உனக்கு குறைந்தபட்சம் அந்த கேரண்டி எனக்கு வேணும். இல்லை வீடு எங்கேயாவது நான் பார்த்துருவேன், எங்கேயாவது தங்கிக்குவேன், இல்லைன்னா ஒரு மாதம் ஒரு ஹோட்டல், இன்னொரு மாதம் இன்னொரு ஹோட்டலில் நான் எங்கேயாவது தங்கி மேனேஜ் பண்ணிக்குவேன்னு வச்சுக்கோங்க. குறைந்தபட்சம் இந்த ஆஃபீஸை ரன் பண்ணால் தானேங்க நீங்கள் ஒரு இடம் இருந்துச்சுன்னா தானேங்க நீங்கள் அதை ஒரு பிஸ்னஸாக செட் பண்ணி ரன் பண்ண முடியும். அந்த கேரண்டி இல்லாத போது எந்த அடிப்படையில் நீங்கள் பண்ணுவீங்க? மாதம் மாதம் ஒரு இடத்துல போட்டி தூக்கிட்டு போக முடியுமா? செட்டு வேணும் நமக்கு. இல்லாமல் எப்படி பண்ணுவீங்க? இன்னொன்று, உங்களுக்கு காட்டாங்குளத்தூரில் கெஸ்ட்டு கூப்பிட்டு வர முடியாது, கெஸ்ட்டை போய் நம்ம போக முடியுமா? யூனிட் எப்படி அனுப்புவீங்க? நீங்கள் அங்கேருந்து கேபு போட்டிங்கன்னா கேப் செலவுலேயே சரியாக போய்டும் நீங்கள். ஸோ இது மாதிரி நடைமுறையில் எவ்வளோ சிக்கல் இருக்குது. ஸோ இந்த அரசும் மக்களும் தெரிந்து கொள்ளட்டும், இது என்ன, இதில் என்ன டிஃபிகல்ட்டியை நம்ம சந்திச்சுட்ருக்கோன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். நான் இன்னும் விரும்பிலாம் உங்களுக்கு தெரியும், நான் எவ்வளோ இந்த ஜேர்னலிசத்தை எவ்வளோ நேசிக்கிறேன்றது உங்களுக்கும் நன்றாக தெரியும். அப்படி இருக்கும்போது பின் புஷ் டு எ கார்னர் அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் எனி அதர் ஆப்ஷன் பட் டு ஷட் டவுன். பட் இதையும் மீண்டு வந்துடுவீங்க தோழர், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களது வாக்கு பலிக்கட்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். பலிக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.